Let me turn! 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 பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிற சிபிஐ ஆபீசர் தானா?
கீழே. என்னாச்சு சார்? சார் சார் என் பேக் யாரோ திருட்டாங்க சார். ஏன் கத்துற? இறங்குறது போக வேண்டியதானே? சார் என் பேக் யாரோ திருட்டாங்க சார். என்னையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க? போங்க போங்க. என்ன ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? சிரிக்காம வேற என்ன பண்றது? பஸ் ஸ்டாண்ட்ல பேக் திருடாம வேற எதையா திருடுவானுங்க? முன்னாள் பஸ்ஸே திருட்டானுங்க, இது வரைக்கும் அது கிடைக்கல. அது சரி, பேக்ல என்ன வச்சிருந்த? இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸும் 1000 ரூபாய் கேஷும். 1000 ரூபாய். எவ்வளவு இருந்தா உனக்கு என்னையா? ஏதாவது கொடுப்பாரு, கண்டுபிடி. அதான் எவ்வளவு ஒண்ணு? ஒரு 200. நான் ஒண்ணும் பிச்சைக்காரன் இல்ல, போலீஸ்காரன். அப்ப 300. 4 சைக்கிள் கேஸ் பிடிச்சாலே அவ்வளவு கிடைக்கும். சரி, ஒரு 500 கொடுப்பாரியா? என்னங்க என்ன 500? சொல்லையா? அதாயா பேக்க கொண்டு வர சொல்றேன், ஒரு 500 வெட்டு. திருட்டு போறதை கண்டுபிடிக்கிறது உங்க கடமை இல்லையா? அதுக்கு சம்பளம் நீங்க வாங்கலையா? அடேங்க அப்பா, பிடிச்சிட்டாரியா பாயிண்ட். பேக் ஒன்னோடங்கிறதுக்கு என்ன அத்தாச்சி? திருட்டு போயிடுச்சுங்கிறதுக்கு யார் சாட்சி? அதுக்குள்ள கள்ள நோட்டு இருந்துச்சுன்னு ஒன்ன லாக்கப்புல தள்ளா உங்க எது என்ன? போலீஸ் கிட்டையும் போக்கிரி கிட்டையும் தகராறு வச்சுக்கிட்டா உடம்பு புண்ணாயிடும். சரி, 500 ரூபாய் கொடுக்குறேன், என் பேக் கண்டுபிடிச்சு கொடுங்க. சார், என்னடா இவ்வளவு ஸ்பீடா வந்துட்டேன்னு ஆச்சரியப்படுறீங்களா? பணத்துலதான் இந்த உலகமே அடங்கி இருக்கு. எனக்கு சேர வேண்டியது 500 போக மிச்சம் 500 இதுல இருக்கு. தேங்க்யூ சார். உங்க டிபார்ட்மெண்டோட ஸ்பீடு குடுக்கிற பணத்துல தான் இருக்குன்னு 500 ரூபாய் செலவழிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இடுப்புல கத்தியும் கலர் லுங்கியும் முகத்துல தழும்பு இருக்கிறவங்க மட்டும் திருடங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்றான்? திருடனை பெட்டர்ங்கறானா, போலீஸ பெட்டர்ங்கறானா? கமான் பேபி கமான். லா பாயிண்ட் வச்சு கோர்ட்லயே சடுகுடு ஆடுறவனுக்கு இந்த கோர்ட்ல பந்தாடுறது ஒரு கஷ்டமாடா. மர்டர் கேஸ் உங்களுக்கு மசால் விளையாச்சே, உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. ஆடுங்க, தூள் கலப்புங்க. அப்படிதான். அடிங்க அடிங்க. மம்மி, நீ ஆட்ட எப்படி? தாயருங்க ஏமாத்திடுவாங்க, ஜாக்கிரதையா ஆடு. ஃபவுல். எஸ், ஃபவுல். நோ, ஐ அம் நாட் ஃபவுல். இந்த ரெஃபரி சரியில்லை, இது அக்கிரமம். சாரி அண்ணே, உங்களை தான் ஃபவுல் கேம். தம்பி, வாங்க சித்தப்பா. பிரதாப், நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தானே. நீ இப்ப இங்க வந்ததால சரியா போச்சு. இல்லன்னா ஃபவுல் கேம் இல்லன்னு வாதாடியே ஜெயிச்சிடுவாரு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க அண்ணே, போலீஸ்கார நான் தான் இருக்கேன்ல. அட்டாக். டேய் பிரதாப், லான் ஆர்டர்னு சொல்லுவாங்களே தவிர ஆர்டர் லான்னு சொல்றது இல்லடா. எங்களுக்கு அப்புறம் தான் நீங்க. என்ன பேபி, எப்படி படிக்கிறேன்? நல்லா படிக்கிறேன். ரொம்ப நல்லா படிக்கிறா. 4 நாளைக்கு முந்தி ஸ்கூல்ல மாணிக்க வாசகர் யாருன்னு கேட்டதுக்கு மைக்கேல் ஜாக்சனோட தம்பின்னு சொன்னாங்களா? என்னடா இப்படி பாக்குற? இது நம்ம வீடுதான். அப்படின்னா பிராக்டிஸ் நல்லா நடக்குதுன்னு சொல்லுங்க. அமக்களமா நடக்குது. வீட்டுல உங்க அண்ணி பேபி என்ன தவிர எல்லாம் இம்போர்ட்டட் தான். அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் சம்பாதிக்கிற வழி உனக்கு எப்பவுமே பிடிக்கிறது இல்ல. இன்னைக்கு தான் இவன் டியூட்டில சேர போறான். இவன் முன்னுக்கு வரணும்னா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். 2500 ரூபாய் நம்ம சர்வீஸ வச்சு சர்க்கிள் சார்கிட்ட நமக்குள்ள செல்வாக்க வச்சு நியாயமா பங்கு பிடிச்சுக்குவோம். பிடி. காத்துல பறந்து இன்னொரு பறந்து போச்சு. புடி புடி புடி. என்ன இது? காலடே லட்சுமி தேவி. நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல பணத்தை பறி கொடுத்துட்டு போலீஸ்காரங்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்ட சாதாரண மனுஷன். புனிதமான இந்த ஸ்டேஷன்ல நீதியை குழி தோண்டி புதைச்சிட்டு பணத்துக்காக காவல்துறையோட மானத்தை வைக்கிற உங்களை திருத்தறதுக்காக இங்க வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். அப்படிங்களா சார்? பஸ் ஸ்டாண்ட்ல உங்களை பார்த்தப்பவே நான் நினைச்சேன் போலீஸ் வாசனை அடிச்சதே. எனக்கு தெரியும் சார், நீங்க பெரிய கில்லாடி. பங்க சரியா பிரிக்கிறமா இல்லையான்னு ஊருக்குள்ள வந்த உடனே ஷாக் கொடுத்துட்டீங்க இல்ல சார்? பழைய எஸ்ஐ சாருக்கு 500க்கு 111 தான் கொடுப்போம் சார். உங்களுக்கு Shut up. ஆத்திரப்படாதீங்க சார். அநியாயத்துக்கு தாளம் போட்டு பணத்துக்கு ஆசைப்படுற பொறுக்கி இல்லையானா நாம சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவங்க. அதனாலதான் காக்கி சட்டை போட்டிருக்கோம். நீங்க செஞ்ச வேலைக்கு சார்ஜ் ஷீட் கொடுக்கிறேன் சார். நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். குட் மார்னிங் சார். என்னப்பா முதல் பெக் அடிச்சு அடுத்த ரவுண்டுக்கு போற நேரம் கூட ஆகல, நீங்க வந்து அதுக்குள்ள சார்ஜ் ஷீட்டா? வச்சகன் வாங்காம பாக்குற லஞ்சம் வாங்குறவனுங்க திமிர அடக்கணும்னா இந்த பொன்னியோட தம்டி குடி. உடம்புல சூடு ஏறும், சுதி மாறும். அது சரி, உன் பேர் என்னயா?
பிரதாப். வாயா என் மச்சான். எம்ஜிஆர் படத்துல வர்ற ஹீரோ பேர் மாதிரி இருக்கே. போலீஸ் வேஷம் கட்டின ஸ்ரீராமச்சந்திர மாதிரி இருக்கு. இங்க பாரியா, ஒரு காலத்துல இந்த உலகம் ஸ்ட்ராங் டீ மாதிரி இருந்துச்சு. இங்க பாரியா, தலைவலிக்கு அமிர்தாஞ்சனை தேய்க்கிற மாதிரி மனசு வலிக்கு இந்த பொன்னியோட டீ குடிச்சா வலி பறந்துரும். சார், இவ ரொம்ப நல்ல பொண்ணு. சொல்லுவா மடங்கிடும் முன்ன இருந்து எஸ்ஐ கையை பிடிச்சு இழுத்தாரு. அரைஞ்ச பல்ல உடைச்சிட்டா. டேய், இந்த பொண்ணமா கையில வச்சுக்கிட்ட பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். பொண்டாட்டி மலையில அடமான வச்சு தண்ணி அடிக்கிறியா? கட்ட முண்டா. பொண்ணம்மா அடிக்காத, சத்தியமா இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். இந்த மாதிரி எத்தனை வாட்டி சொல்லிருப்பேன். உனக்கு பொட்டச்சி காலால உத வாங்கினா கூட புத்தி வரும். மாட்டுக்கு போடுற மாதிரி பட்ட பட்டே சூடு. என்ன இது? பட்டப்பகல்ல போலீஸ் ஸ்டேஷன் எதிரில ஒரு இந்திய குடிமகனுக்கு சூடு போடுறீங்களா? அவன் செஞ்ச குத்தம் என்ன? ரிப்போர்ட் எழுதி கூட அவன் மேல ஆக்ஷன் நாங்க எடுக்கிறோம். என்னது ரிப்போர்ட் உங்களாட்டையா? திருப்பதிக்கு போனா தலையில இருக்கிற முடி மட்டும் தான் போவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா மொத்தம் இருக்கிறது எல்லாமே பூடியா. பவுன் வலையில எங்கட அடமான வச்சு சொல்லு. அடிச்சு கொண்டாதீங்க தாயே. சிந்தாமணி சிஸ்டர் கிட்ட தான் அடமான வச்சுக்கிறேன். என்னயா புண்ணியகோடு, சிந்தாமணினதும் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்க. சிந்தாமணி சிஸ்டர்ஸ் உன் கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க தானே? ஒரு பொறுப்புள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் நீ ரொம்ப அவமானப்படுத்துற. அவமானனா என்னன்னு தெரியுமா உனக்கு? டேய் உருப்படாதவனே, இன்னும் 24 மணி நேரம் உனக்கு டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள அந்த வளையல் இங்க வந்தாவணும். சரிக்கா. எந்திரிச்சு போய் ஒரு டீ அடிச்சிட்டு வளையடியா. அக்கா சொல்ற போல செய்யல, சூடு வச்சுற ஜாக்கிரதை. என்னயா அப்படி முறைச்சு பாக்குற? நீ ஒரு சிபிஐ ஆபீசரா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். வாயா என் மச்சான். கோச்சுக்காதையா, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். வா இன்ஸ்பெக்டர் சாரு வந்து என் கடையை பாரு. சிட்டில எத்தனையோ நல்ல இடம் இருக்கிறப்ப ஸ்டேஷனுக்கு அதுல ஏன் டீ கடை வச்ச? என்னயா என்ன பார்த்து நீ இப்படி கேக்குற? காவலுக்குதே. உனக்கு தான் போலீஸ் மேல நம்பிக்கையே இல்லையே. போலீஸ்காரங்களோடையும் போக்குறீங்களோடையும் டச்சுல இருக்கணும்ல. ஐயோ நீ உட்கார் இன்ஸ்பெக்டர். மத என் கடைக்கு வந்திருக்க. இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்ஐக்கு கொடுத்த ஸ்பெஷல் டீ தரதா? ஸ்பெஷல் டீயா? சார் விஸ்கி கலந்து கொடுக்கறியா? நீ டீ விக்கிறியா இல்ல அந்த பேரை விஸ்கி விக்கிறியா? வாயா என் மச்சான், விஸ்கி விக்கிற தலைவிதி எனக்கு இல்லையா? நெருப்பியா நானு நல்லா தெரிஞ்சுக்க. இந்த ஸ்டேஷனுக்கு வர எஸ்ஐ எல்லாரும் விஸ்கி வேணும்ங்கறாங்க. அதனால தான் வச்சிருக்கேன். இங்க பாரியா, அரை கிளாஸ் விஸ்கில இருக்கிற அநியாயத்தை கண்டுபிடிச்ச உன்னால இவ்வளவு பெரிய ஊர்ல நடக்க அநியாயத்தை கண்டுபிடிக்க முடியலையா? என்னாச்சு? ஜீப்ல வந்து மோதிட்டு போறாங்க சார். சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க. Close the door, man. Idiots. ஊருக்கு புதுசா? ஊருக்கு தான் புதுசு, ஆனா டியூட்டிக்கு பழசு. இறங்க. நான் யார் தெரியுமா? ராக்கி தி கிரேட். கம் ஆன். வாடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சாரி, ஆக்சிடென்ட் செஞ்சுட்டான். தெரியா? இவரோட ஜீப் நம்பர் 3076. ஆக்சிடென்ட் செஞ்ச டிரைவரை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல தள்ளி எஃப்ஐஆர் கூட எழுதியாச்சு. நீ போய் வேலைய பாரு. நோ, ஆக்சிடென்ட் செஞ்சது இவன் தான். தப்பிக்க முயற்சி பண்ணதனால இங்க எடுத்துட்டு வந்த. ஐயா, இங்க பாரியா, உனக்கு தேவை என்ன? ஆக்சிடென்ட் செஞ்சதுக்கு ஒரு ஆளு, அவ்வளவுதான். அது ராக்கி சாரா இருந்தானே, அவங்க ஆளா இருந்தா என்ன? சாரி ராக்கி சார், பிரதாப் ஊருக்கு புதுசு, அதான் நீ யாருன்னு தெரியாம அவசரப்பட்டாரு. வாங்க சார், வீட்டுல டிராப் பண்றேன். நோ, ராக்கியை வெளியே விடுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன செய்வேன்? ஓ மேலதிகாரி என்ன, நான் இந்த ஆக்ஷன் எடுக்கிறேன். நீங்க வாங்க சார். உங்க எஸ்ஐயோட திமிர கொஞ்சம் அடக்கி வைங்க. ரொம்ப ஸ்பீடா போனா ஆக்சிடென்ட் ஆயிடும். ஷேப் மாறி போயிடும்.
இன்னாத்துக்கியா நீ பாம்பு புத்துல கைய விடுற? அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே நெருப்பு வச்சிருவான். பொண்ணி, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குல்ல? என்னையா புரியாம உளர்ற? ஸ்டேஷனே அந்த ஆளுதுதான். உங்க போலீஸ்காரங்களுக்கு அவனா பயம் பக்தி. அந்த ஆளு பொண்ணுங்களோட இந்த ஸ்டேஷன்லயே குடுத்தன செய்யக்கூடியவன். இன்ஸ்பெக்டர் அந்த ஆளு ரவுடிங்களோட வந்து உன்னை கத்தியால குத்துனாலும் குத்திடுவான். சாக்கிரதையா இருயா. நான் ஒண்ணும் கையால் ஆகாதவன் இல்ல. என்ன செய்வ? இப்பதான் இன்னத்த கிழிச்ச. அவனை வெளியில விட்டுட்டு குத்துக்கள் மாதிரி நிக்கிற. சும்மா அழுத்தாத. பொண்ணி, எல்லாரும் அந்த பொறுக்கி கிட்ட பயப்படல, அவன் அப்பங்கிட்ட. அந்த ஆளு இந்த ஊருக்கே கிரீட வைக்காத மகாராசா. அந்த ஆளு பேரு விஸ்வநாதன். வாங்க தம்பி. நமஸ்காரம். வணக்கங்க. இருக்கட்டும். இவர் பிரதாப், நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. இவங்க விஸ்வரூபா குரூப் செய்யற வியாபாரங்களுக்கு முக்கியமான தூண்கள். மக்கள் நன்மை ஒன்றுதான் விஸ்வரூபா குரூப்ஸோட லட்சியம். அவர் முத்துகிருஷ்ணன், விஸ்வரூபா மெடிக்கல்ஸ் டைரக்டர். வணக்கம். இவர் விஸ்வரூபா டிஸ்டிலரிஸ் டைரக்டர் நஞ்சுண்டன். நமஸ்காரம். வணக்கம். அவர் விஸ்வரூபா பப்ளிகேஷன்ஸ் எடிட்டர் ஜெகநாதன். வணக்கம். இவரை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எதுவுமே தோணல. அதான் இவர்கிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி. மன்னார்னு ஒரு காலத்துல பேர் போன ரவுடி இவரு. என்னோட பழக்கம் இவரை சுத்தமா மாத்திடுச்சு. உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்ச்சி செத்து போடுமோன்னு பயந்து பச்சை தண்ணிய கூட பக்குவம் பண்ணதுக்கு அப்புறம் தான் குடிப்பாரு இவரு. உட்காருங்க தம்பி. பரவாயில்லைங்க. உங்களாட்டம் பெரியவங்களோட அறிமுகம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா என்ன தம்பி? ராக்கி உங்களுக்கு? ராக்கி என் மகன். அவன் பேரு ராதாகிருஷ்ணன். எல்லாரும் செல்லமா ராக்கின்னு கூப்பிடுவாங்க. என்ன நடந்துச்சு? உங்க நல்ல பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்த என்ன நடக்கணுமோ அதான் நடந்திருக்கு. ராக்கி ஆக்ஷன் செஞ்சுட்டாரு. அவர் கைது செஞ்சு ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனேன். ஆனா ராக்கிக்கு பதிலா வேற யாரும் லாக்அப்ல இருந்தாங்க. உங்க பேரையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி ராக்கி தண்டனை இருந்து தப்பிச்சிட்டாரு. ராக்கி, நீயா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு வேணும்னு சொல்லு, டாடி கிட்ட சொல்லி வாங்கி தரேன். ஒரு போலீஸ் அதிகாரியை மதிக்க தெரியாத உன்னால எனக்கு எப்படி மதிப்பு உண்டாகும்? எஸ்ஐ சார், இழுத்துட்டு போங்க. என்னங்க பேசுறாங்க சார்? இப்படி நீங்க ஆத்திரப்படுறது ஒண்ணும் சரியில்லைங்க. ராக்கி செஞ்ச அந்த சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஏன்டா இங்க வந்து வம்பு பண்ற? அது இல்லைங்கண்ணா. என்னது? பிரதாப் உன் தம்பியா? ஆமாங்க, இவன் கொஞ்சம் முன்கோபக்காரன். இங்க பாரு தம்பி, ஆக்சிடென்ட் ஆனவன பெத்தவங்களுக்கு 10,000 தந்துட்டோம். இந்த ஆக்சிடென்ட் அவங்களோட அதிர்ஷ்டத்தால நடந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க. இந்த கேஸை நீ நிரூபிச்சுட்டா அவங்க வாயில மண்ணு விழுந்துருப்பா. பெரியவங்க பேச்ச தட்டக்கூடாது. கொஞ்சம் யோசனை பண்ணு. யோசிச்ச சார். இந்த காக்கி சட்டை போட்ட அன்னையில இருந்து ஒரு சில விஷயங்கள் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் சார். சார், பணம் படைச்சவங்க செய்யற தவறால பாவப்பட்டவனுக்கு உதவி கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. தப்பு செஞ்சவன் தப்பிக்கிறதுக்கு பணம் உதவியா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வெல் செட் யங் மேன். என் பேச்ச பாராட்டி கைத்தட்டி உங்க பைய கன்னத்துல அரைஞ்சனால மட்டும் சட்டம் சும்மா விடாது சார். நியாயமா உங்க பையனை இந்த இடத்துல அரசு செஞ்சிருப்பேன். ஆனா எனக்கு தேவையான சாட்சியத்தை அழிக்கக்கூடிய ஆயுதம் உங்ககிட்ட இருக்குங்கிறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் போறேன். நான் போறதுக்கு முன்ன ஒண்ணு சொல்றேன். இந்த இன்ஸ்பெக்டர் பிரதாப் சட்டத்தையும் நியாயத்தையும் உயிர் மூச்சா கொண்டு வாழற போலீஸ்கார ஏழைங்க உயிரை வியாபார பொருளாக்குற உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. யாயா மச்சான், உன்னை தேடி ஊரெல்லாம் அலைஞ்சுக்கிற. என்னயா, எதுக்காக இங்க நீ மூஞ்சிய தொங்க போட்டுக்கிற? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத போ. என்னயா உனக்கு வந்த கஷ்டம் நஷ்டம்? நான் முடிக்க வேண்டிய பிரச்சனைகளை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் லட்சியம் தவறாம நான் நிக்க முடியுமா முடியாதான்னு யோசனை பண்றேன். 2 கிலோ வெயிட்ல பூட்ஸ் தந்திருக்காங்க. அது போட்டு நிக்கிறது என்ன? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? ஏதோ இருக்கு. இங்க பாரு, நம்மள இங்க யாராவது பார்த்தா நல்லா இருக்கா? ஏன் நல்லா இருக்காது பார்த்தா? பொன்னி, டீ விக்கிறவனி என் கூட என்ன வேலை? அது இல்லையா, போன ஜென்மத்துல உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. போன ஜென்மத்துல நீ டீ இலை, நான் பால் பவுடர். நீ ஒரு மிளகா பஜ்ஜி, நான் அதுல இருக்க மிளகா. போதுமா? கண்ணி போட்டு தனியா விட்டுட்டு ஓட பாக்குறியே. எனக்கு ஏதாவது அநியாயம் நடந்தா உலகம் என்ன சொல்லுயா? அவ்வா உனக்கா? உன்கிட்ட அவன் வருவான். இத பாரு, 2 ரூபாய் தர, ரிக்ஷா எடுத்து வீட்டுக்கு போ. உன் வண்டியில தான் இடம் இருக்கே, ஏன் அடிக்கிறேன்? ஏறிட்டல்ல, ஆடாம உட்கார். சரி. காலங்காத்தால அவன் முகத்தை முடிச்சுன்னு தெரியல. ஏய், என்ன? போன ஜென்மத்துல உன்னை பார்த்த மாதிரியே இருக்கியா? அப்பா, என் இடுப்பு உடைச்சிட்டே மச்சான்.
ஏதேதோ சொல்லுது உன் கண்கள், லவ் லவ் ஏதேதோ செய்யுது உன் கைகள். லவ் லவ் அன்பான வார்த்தை சொல்ல ஆப்பிள் நிறவஞ்சி துள்ள, அன்பான வார்த்தை சொல்ல ஆப்பிள் நிறவஞ்சி துள்ள. அம்மாடி ராத்திரி அப்பாவி மாதிரி இளமை மயங்கும் கதையை எழுத துடிக்கிறதோ. ஏதேதோ சொல்லுது உன் கண்கள், லவ் லவ் ஏதேதோ செய்யுது உன் கைகள். லவ் லவ் மலராத இளமுல்லை என் உள்ளத்தை பாரியது வெள்ளை, என்னை போல் ஒரு பெண்ணெங்கும் இல்லை. பெண்ணே தங்கத்தூணே தொடலாமா மலை தேனே அழிக்காதல் தேசத்து மீனே உன் காதலன் என்பவன் நானே. உன் கைகளை பட்டால் போதும் போகும் ஊருமே, உன் பார்வைகள் பட்டால் போதும் தாகம் தீருமே. தொட்டு தொட்டு வட்டமிட்டு மெல்ல மெல்ல முத்தமிட்டு கொண்டாட்டம் போடலாமா? மெட்டு ஒண்ணு பாடிக்கிட்டு துள்ளி துள்ளி ஓடிக்கிட்டு கோலாட்டம் ஆடுவோமா? லவ் லவ் ஏதேதோ சொல்லுது உன் கண்கள், லவ் லவ் ஏதேதோ செய்யுது உன் கைகள். லவ் லவ் இளமையிலே ஏன் மௌனம், உன் பக்கத்தில் நான் இங்கு வரவா, தேன் கன்னத்தில் முத்தங்கள் தரவா. நான் வரவா, என்னை பூவென சூடிடவா, உன் ஊஞ்சலில் ஆடிடவா. நீ சொன்னது என் நெஞ்சிலே போதை ஊட்டுது, செந்தேன் மொழி நான் பேசிட போதை ஏறுதோ. மின்னலிட எழு தந்து பின்னலிட உன்னை கண்டு கிட்ட வரும் ஆடிக்கொண்டு அந்த ஒரு தங்க சென்று ஆசையுள்ள இந்த வண்டு கட்டிக்கொள்ளும் முன்ன இன்று. லவ் லவ் ஏதேதோ சொல்லுது உன் கண்கள், லவ் லவ் ஏதேதோ செய்யுது உன் கைகள். லவ் லவ் அன்பான வார்த்தை சொல்ல ஆப்பிள் நிறவஞ்சி துள்ள, அன்பான வார்த்தை சொல்ல ஆப்பிள் நிறவஞ்சி துள்ள. அம்மாடி ராத்திரி ஆவி மாதிரி இளமை மயங்கும் கதையை எழுத துடிக்கிறதோ. ஏதேதோ சொல்லுது உன் கண்கள், லவ் லவ் ஏதேதோ செய்யுது உன் கைகள். லவ் 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 ஐயோ இந்த மாதிரி போட்டு தேய்ச்சா என் தங்கம் தேஞ்சு போயிடும். தேய்ச்ச உடனே தேய்ச்சு போயிட்டா என்னடா சரக்குது? தேய்க்காம கொள்ளாம என்ன செய்யறது? ராஜாமணி அவங்கிட்ட 1000 ரூபாய் கொடு. அநியாயம், என் சரக்கு என்கிட்ட தாங்க. என்ன தர தர்றது? கூறுகிட்ட பயல. போலீஸ்காரனை கையில வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் நீங்க ஆட்டம் போறீங்க. ஏண்டா அயோக்கிய பயல, பட்டப்பகலையே வீட்டுக்குள்ள பூந்துட்டியா? திமிர் ஏறி போச்சா? இங்க பாரு ஜிஜர் மாமா, இந்த செயினுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பத்தாதுங்கறான். ஏண்டா பத்தாதா? அப்ப வாங்கிட்டு போய் வெளியில எங்கயாச்சும் வித்துரு, கம்பி என்னலாம்? சார் அந்த 1000 கொடுக்க சொல்லுங்க சார், நான் போயிடுறேன். 1000 பத்தாதுண்டியாடா? 1000 என்ன, ஒரு 500 நான் வாங்கி கொடுக்கறேன். என்ன சார்? எதுவும் பேசாத, வெளியில போய் நில்லு. ராஜாமணி ஒரு 500 சிரிச்சுக்கிட்டு அவன் கையில கொடு, போயிடுவான். ராஜாமணி அப்புறம் இந்த தேங்காய் கெட்டு போயிடுமில்ல, ஜம்மாவா சட்னி அரைய சாப்பிடுறேன். சரிங்க. என்ன மாமா ஏன் அப்படி முறைக்கிற? காஞ்ச மாடு கம்மங்குலையில விழுந்த மாதிரி விழற. என்ன பார்த்தா உனக்கு காஞ்ச மாடு மாதிரி தெரியுதா? அது சரி, தப்பு ஒண்ணுதோ என்னதோ இல்ல. உன் வயசுக்கு சிக்னல் கிடையாது, என் மனசுக்கு ஸ்பீடு பிரேக்கர் கிடையாது, நம்ம ஜல்சாவுக்கு இது எந்த கண்ட்ரோலும் கிடையாது. ஆமா மாமா, கஷ்டப்பட்டவளை கூட்டிட்டு வந்து நீ நல்ல நிலைமையில வச்சிருக்கிற. என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கினது நீதான்.
நான் உனக்கு இப்ப என்ன செய்யணும் சொல்லு. எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம். நீ மட்டும் என்ன லத்தி சார்ஜ் பண்ணாம இருப்போதோ. ஆமா, இன்னைக்கு கலெக்ஷன் எங்க? அம்மாடி அம்மாடி அம்மாடி, எவ்வளவு வெயிட்டா இருக்கு. என்னது இது? இத கொண்டாந்து இருக்கிற? வாங்கினதா வாங்கின முன்ன போய் வாங்கி இருக்க கூடாது. வெறுங்கையோட வர்றதுக்கு இஷ்டம் இல்லாதால இதை வாங்கிட்டு வந்தேன். அந்த புதிய என் கைய கட்டி வச்சு என் வாயில மண்ணை போட்டுட்டான். அவ்வளவு திமிரா உள்ளவன இங்க தள்ளிட்டு வர முடியலையா உன்னால? சர்க்கிளே இங்க வந்து மஜா பண்ணிட்டு இருக்காரு. எஸ்ஐ ஒரு கணக்கா? அவன் ஏற்கனவே ஒரு வாலிபன், நீ ஒரு பதிவிரத. அவன் வந்தா என் கதை கந்தலாயிடுவான். உன் கண்ணு முன்னால என்ன இருக்கு? போனோம் எப்படி இருக்கு? பீஸ் பீஸா இருக்கு, செதஞ்சு போயிருக்கு, நாக்கு வெளியே வந்திருக்கு, படு பயங்கரமா, பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு. அடங்கோப்புறானே, யாருமா இவரு? மோடிவித்த பண்ணி காட்டுற மஸ்தானா? பிரதாப்போட அண்ணன். அப்பா என்னங்க இதெல்லாம்? எதிர்பார்த்தி லாயர் என் பார்த்தி ஆளுங்களை எப்படி பயமுறுத்துவார்னு ஒத்திகை நடத்தி பயப்பட வேண்டாம்னு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது சரி, யார் இந்த புது பாயிண்ட்? புதுசு இல்லைங்க, பழைய பாயிண்ட். பழசா? யாருது? அதாங்க நம்ம பிரதாப்போட ஸ்டேஷனுக்கு எதிரில டீ கடை வச்சிருக்கிற பொண்ணு. தம்பிக்காக மீன் கொண்டாந்துருக்கா. நீ வாமா. எப்படி நடந்துச்சுன்னா? மீன்கள் நீர் வாழ்வன, மீன்கள் நீர் வாழ்வன. ஏன் இப்படி கத்துற? இத சாப்பிட்டதே இல்லையா? என் பொண்ணு. லைட் டீ. வாயா என் மச்சான். வெச்ச கண்ணு வாங்காம கண்ட கண்ட சிரிக்கிங்களா உன் பாடிய உத்து உத்து பார்த்தா பாறாங்கல்லாட்ட இருக்கிற உன் பாடி மெழுகாட்ட கரைஞ்சு போயிடாது. பொன்னி சொல்றது நியாயம் தான் தம்பி. கண்ணடி பட்டா கருங்கல்ல கூட கரைஞ்சிடும்னு வாங்க. அதை வச்சுட்டு உள்ள வா. வா, திருஷ்டி சுத்தி போடுங்க. எக்கோ நல்லா சுத்தி போடுங்க. திருஷ்டி பட்டு உடம்பு எப்படி அழிச்சு போச்சு? ஆமா ஆமா, தொப்ப குறைஞ்சு போச்சு. ஹலோ, இன்ஸ்பெக்டர் பிரதாப் ஸ்பீக்கிங். உடனே கிளம்பி வர. என்னடா தம்பி, எங்க கிளம்பிட்ட? தீவிரவாதிங்க லேபர் யூனியன் தலைவர் கொன்னுட்டாங்களா? இந்த வருஷத்துல தீவிரவாதிங்க செஞ்ச 6வது கொலை இது. மை காட். பொன்னி, நான் சீக்ரெட் ஃபைல பாக்குறப்போ ஸ்டேஷனுக்கு வராத எத்தனை தடவை சொல்லிருக்கேன். வாயா என் மச்சான், ரொம்பதான் சூடா இருக்கியே. முதல்ல இந்த டீயை சாப்பிடு, சூடு தனியும். நான் படிக்காதவையா? எனக்கு எதுக்கே உன் விவகாரம்? வர்ற பொன்னி, எதுக்கே கூப்பிட்ட? இந்த போட்டோல இருக்கிறவங்கள நீ எப்பயாவது பாத்திருக்கேன்? பாத்திருக்கேன். எங்க? இங்கதான் உங்க கையில. எதுக்கே உன் லத்திய தூக்குற? அவங்க யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? அவங்கள நான் பார்த்தா டீல தூக்கு மாத்திரை கலந்து ஒண்ணு கூப்பிடுறேன், சரியா? இன்ஸ்பெக்டர் சாரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்வேன், கேக்குறியா? என்ன விஷயம்? ஒரு டீ கிளாஸ்ல டிகாஷன் எவ்வளவு இருக்கு, பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது சொல்றது கஷ்டம். நல்ல மனுஷங்க கூட அப்படித்தான் இந்த ஊர்ல வாழ்றாங்க. அம்மா, அம்மா, பிச்சை போடுங்க தாய். யாரும் பார்க்கல. காட்டுல மிருகங்கள்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? கொஞ்சம் இருக்க. இந்த கோணில அரிசி பருப்பு எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு போங்க. புது இன்ஸ்பெக்டர் இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அவர் நமக்கு நல்லது செய்வாரு. எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரிம்மா, ஜாக்கிரதையா போங்க. மேடம், சேலை சக்கரத்துல மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்டது சேலை இல்ல, என் மனசு. ஆமா, பிரதாப்ங்கிறது நீங்க தானா? ஆமா. உங்க பிரதாப் இங்க வந்த தெருவிலையா? தெரு உங்களுக்கு பிடிக்கலனா என் வீட்டுக்கு வந்து என்ன பாத்துட்டு போறது. என்னடி பாக்குறது? நீ பார்த்தா பச்சை புல்லு கூட பட்டு போயிடும். தெரிஞ்சுக்கடி, சொர்ண கட்டவள. என்னடி என்னடி அதட்ற? இந்த இன்ஸ்பெக்டரை நீ பர்மனண்டா செட்டப் பண்ணி வச்சிருக்கியா? வச்சிட்டு இருக்கேன். அதுல உனக்கு என்னடி நஷ்டம்? போறியா இல்ல முதுகெலும்பா முடிச்சு போடுதா? இன்ஸ்பெக்டர் சார், பச்சா
உங்களுக்காக என் வீட்டு கதவு எப்பவும் திறந்தே இருக்கும். வருவீங்கல்ல? மீதிடா. யார் அது? வாயாயம் மச்சான். ஏன் அட்ரஸ் வேணுமா? என்னது வம்பா போச்சு? யாரும் கேக்குறல்ல? அவன் கான்ஸ்டபிள் புண்ணியகோடியோட ஆளு. அவன் சப்போர்ட் பண்ற தைரியத்துல இவ திருட்டு சாமானம் வாங்கி கொளுத்து போயிட்டான். அப்போ ஒரு பார்வை பாத்திர வேண்டியதுதான். என்னது பாக்க போறியா? வாயாயம் மச்சான். வாய் மூடு. நானே இருக்கிறேயா? ஏ போயிட்டியா மச்சான்? நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க போதை மருந்து சாப்பிட்டு இருக்காங்க. அதை எக்ஸாமின் பண்ணி சர்டிபிகேட் கொடுங்க. சார் அவங்க பெரிய இடத்து பையங்களா இருக்கலாம். ஆனா ஒரு போலீஸ் அதிகாரி நான் சொல்றேன், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து எக்ஸாமின் பண்ணுங்க. ஓகே சார். ஏன்டா அப்படி செஞ்ச? நான் செஞ்சது ஒண்ணும் தப்பு இல்லண்ணா. தப்பு இல்லைன்னு சொல்லாதடா. அந்த பெரிய மனுஷங்களோட பிள்ளைங்களை கோர்ட்டுக்கு எடுக்கிறியா? பெரிய மனுஷங்க பிள்ளைகளுக்கு பெரிய தப்பு செய்யற உரிமை யார் கொடுத்தாங்கன்னா? அவங்க செஞ்சது தப்பா இல்லையான்னு நிர்ணயிக்க வேண்டியது நீதான் சொல்றியா? கைது செய்யறது ஏன் வேலை, தண்டனை வாங்கி தரது உங்க வேலை. நான் செஞ்சதுக்கு என்ன பாராட்டத்தை விட்டுட்டு என்ன இப்ப திட்டுறீங்களா? உலகத்தை நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ கத்துக்கடா.
கத்துக்க போறேன். இப்பதான் கத்துக்க போறேன். சின்ன வயசுல ஆத்திச்சூடி பாடத்தை படிக்கிறப்ப தப்பா படிச்சா நீங்க ஆத்திரப்படுவீங்க. அப்போ நீதியை பத்தி கத்துக்கிட்டேன். இப்போ இந்த நீதியை காப்பாத்த போனா நீங்க ஆத்திரப்படுறீங்க. அநீதி நல்லவனை கூட நைவஞ்சகனா மாத்திடுங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பிரதாப், இப்போ உலக சூரியனை சுத்தி வர்றது இல்லடா, அநீதியையும் பணத்தையும் சுத்தி வருது. இப்ப உலகம் அநீதியையும் பணத்தையும் சுத்தி வந்தா கூட அப்பப்போ நீதியும் சுத்தி வந்துகிட்டு தான் இருக்குன்னா பிரதாப், அப்ப உங்களாட்டம் மேதாவிகளும் விஸ்வநாத மாதிரி அயோக்கிய பசங்களும் பண்ற அக்கிரமங்களுக்கு மக்களே தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆயத்த மகனை விக்கிற அந்த உலகத்துல ஆற்றால் ஒரு நீதி என்னடா செய்யும்? ராக்கிக்கு தண்டனை கிடைக்காம எப்படி காப்பாத்தணுங்கிறத நான் பாத்துக்கிறேன்டா. அண்ணி, எங்க அண்ணன் எனக்கு துணையா இருப்பாரு, என்ன வழி நடத்துவாருன்னு நினைச்சேன். ஆனா என் தன்மானத்தை விற்க சொல்லுவான்னு நினைக்கிறேன். பிரதாப், நிறைய பேர் பணத்தால பேர் வாங்குறாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் மனசால பேர் வாங்குறாங்க. அந்த ஒரு சிலர்ல நீயும் ஒருத்தன். நீ ஒண்ணு வேதனைப்படாதப்பா. யுவர் ஆனர், இந்த வழக்கில் குற்றவாளியை நிரபராதி என நிரூபிக்க டிபென்ஸ் தரப்பில் பிரத்யேகமான சாட்சிகள் எதுவும் கொண்டு வரவில்லை. ஆனால் பிராசிகியூஷன் தரப்பினர் கொண்டு வந்த சாட்சிகளை விசாரிப்பதற்கு கோர்ட்டார் அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். டாக்டர் ராமலிங்கம், அந்த கையில ஏன் கட்டு போட்டிருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் பிரதாப் நேத்து ராத்திரி எங்க வீட்டுக்கு வந்து என்ன உதைச்சு பயமுறுத்தினாரு. சமுதாயத்துல பெரிய மனுஷங்களோட பிள்ளைங்களான அவங்க போதை மருந்து சாப்பிட்டிருக்காங்கன்னு தவறா ரிப்போர்ட் எழுத வச்சார். மிஸ்டர் வீராசாமி, இன்ஸ்பெக்டர் பிரதாப் எத்தனை மணிக்கு கிளப்புக்கு வந்தார்? 9:20க்குங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த பையன்களை கைது செய்ய வந்தாருன்னு. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டு டிவில ராமாயணம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? உள்ள போய் சொல்லிட்டு வரேன்னுங்க. ஆனா அவர் அதை கேட்காம என்ன உதைச்சு வெளியே தள்ளிட்டு உள்ள போயிட்டாருங்க. வீராசாமி, இன்ஸ்பெக்டர் பிரதாப் அப்ப எந்த மாதிரி நிலைமையில இருந்தார்? ஃபுல்லா குடிச்சிருந்தாருங்க. யுவர் ஆனர், ஒரு போலீஸ் ஆபீசர் நகரத்தில் இருக்கும் பெரிய மனிதர்கள் மேல் உள்ள முன் விரோதத்தால் நீதியை அநீதியாக, நியாயத்தை அநியாயமாக, தர்மத்தை அதர்மமாக மாற்றுவதற்கு செய்த முயற்சி இது. இது பொய் வழக்கு என்பதை அவர்கள் சாட்சியாலே நிரூபித்தாகிவிட்டது. சட்டத்தை காக்க வேண்டிய ஒரு போலீஸ் அதிகாரி குடித்துவிட்டு சுயநலத்தோடு வழக்குகளை ஜோடிப்பது நியாயமற்ற செயல். இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தி ரெஸ்ட் அவர் கேஸ் ஹியர். என்னையா இன்ஸ்பெக்டர், கூப்பிடாமலே வந்து எங்க கௌரவத்தை உயர்த்திட்ட. உட்கார். நம்மளை எதிர்த்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்க மானத்தை வாங்கினவனுக்கு மரியாதை இருக்குங்க. அடிச்சு தூக்கி எறியாம. அணைக்கிறவெல்லாம் நண்பன், அடிக்கிறவெல்லாம் விரோதின்னு நினைக்கிறது தப்புயா. நம்ம பிள்ளைகளை அரெஸ்ட் பண்ணது இவர் இல்ல, இவரோட யூனிஃபார்ம். கைது செய்யறது இவர் சக்தி, நம்ம யுக்தி. உன் மேல எனக்கு ஒண்ணு கோபம் இல்ல. ஆனா கடமைக்காக பெரிய மனுஷங்களை கூட எதிர்த்து போராடுற நீ 4 காசுக்கு வழி இல்லாத டிபார்ட்மெண்ட்ல வீணா போயிட்டு இருக்கேன்னு தான் நான் வருத்தப்படுறேன். உங்க வேதனையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட தவறான வேலைகளுக்கு தாளம் போடுறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய பேரை பிடிச்சு வச்சிருக்கீங்களே. அவங்க தப்பு ஒண்ணு இல்லையா. கவர்மெண்ட் கொடுக்கிற சம்பளத்துல அவங்க திருப்தியா சாப்பிடணும்னா 10 நாளைக்கு கூட வராது. மிச்சம் 20 நாளைக்கு அவங்கள நான் தான் காப்பாத்திட்டு வர்றேன். அப்படி இருக்கு அவங்க நான் சொல்றபடி செய்யறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? சின்ன பையன் நீ, நம்ம ராமநாதனோட தம்பி. உங்க அண்ணனாட்ட நீ எங்கள ஒருத்தன ஆயிடு, உனக்கு வேணுங்கிற பணம் தர்றேன். நாங்க வாங்குற சம்பளம் 10 நாளைக்கு மட்டும் தான் எங்களை காப்பாத்தலாம். ஆனா மிச்சம் 20 நாளைக்கும் உங்களாட்ட அயோக்கியங்களை, மிருகங்களை வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடி பசிய தீர்த்துக்குவோம். யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? மக்கள் ரத்தத்தை உறிஞ்சி வாடுற மனிதாபிமானம் இல்லாத சவங்களோட பேசுறங்கிறது எனக்கு தெரியும். மிஸ்டர் விஸ்வநாதன், நீ போடுற எச்ச சொத்துக்கு நாக்க தொங்க போடுற நாய்ங்க உன்னை சுத்தி நிறைய இருக்கு. ஆனா புலி பசிச்சாலும் புள்ள திங்காது, அதை ஞாபகம் வச்சுக்க. இதுதான் உன் முடிவா? இன்னொன்னு இருக்கு. உன்னோட சாமர்த்தியத்தை நான் இங்க சரியா புரிஞ்சுக்கிறதுக்குள்ள உன் மகன் லாக்கப்ல இருந்து வந்துட்டான். அது முதல் தடவை. உன் ஃப்ரெண்டுங்க பிள்ளைங்க எல்லாம் அரை நிர்வாணமா கோர்ட்டுக்கு வந்தாங்க. அது 2வது தடவை. 3வது தடவை என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். யூ பெட்டர் ரிமெம்பர் தட். எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க அந்த பொடிப்பாய் கிட்ட போய் எங்க பயப்படுறீங்க? ஒரு உதவ வச்சா உளுந்தூர்பேட்டில் விழுவான், குனிய வச்சு குத்துனா குழுவுல போய் விழுவான். அந்த வேலையை செய்யலைன்னா ஜாம்பஜாருக்கு போய் ஜமக்காலம் விரிக்க வேண்டியதுதான், பரங்கி மலைக்கு போய் பம்ப் அடிக்க வேண்டியதுதான். என் மனசுல ஆத்திரத்தை தூண்டுங்க. தூண்டுறேன். நல்லா தூங்கிட்டு இருக்க என் கோவத்தை கிளப்புங்க. கிளப்புறேன். எனக்கு லங்கோட்டை கட்டி கோதாவுல இறக்கி விடுங்க. அது மட்டும் நம்மால முடியாது. கண்ணாடி வீட்டுக்குள்ள இருக்கிறவனும் கள்ள நோட்டு அடிக்கிறவனும் எப்பவும் அவசரப்படக்கூடாது. அதுக்காக பிரதாப்போட அண்ணன் லாயர் ராமநாதனை விஸ்வரூபா குரூப்ஸ்ல போர்ட் ஆஃப் டைரக்டரா போட்டுறேன். ராமநாதன் போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆகிட்டதுக்கு அப்புறம் அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ஒன்னாயிட்ட என்ன செய்வீங்க? அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. அண்ணனை குற்றவாளி கொண்டுல ஏத்த மாட்டான், நம்ம வியாபாரத்தையும் தடுக்க மாட்டான். ராமநாதன் பணத்துக்காகவும் பிரதாப் நீதிக்காகவும் வாழ்றவங்க. பணமும் நீதி எப்பவும் ஒன்னா சேரும். அப்பா முதலாளி, உங்க மூளையை அமெரிக்காவில வித்தா 2 மூட்டை டாலர்ஸ் கிடைக்கும்.
வரேன் சார். ஜெகநாதா, பேப்பர்ல என்னடா எழுதுன எங்களை பத்தி? வேண்டாம், என்ன ஒண்ணு செய்யாத, என்ன கொள்ளாத, வேண்டாம், என்ன விட்டு, என்ன ஒண்ணு செய்யாத, என்ன கொள்ளாத, வேண்டாம், ஹலோ, இன்ஸ்பெக்டர் பிரதாப் ஸ்பீக்கிங். என்ன விஸ்வரூபா பப்ளிகேஷன் ஜெகநாதன தீவிரவாதிக கொன்னுட்டாங்களா? ஓகே, உடனே கிளம்பி வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாயா. ஜீவாத்மா பரமாத்மாவுல ஐக்கியம் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல அராஜகம் தலைவிரிச்சு ஆடுதேன்னு நினைச்சு வருத்தப்படுறதா? யார் இந்த தீவிரவாதிங்க? இன்னும் இவங்க எத்தனை பேரை கொலை செய்ய போறாங்க? மிஸ்டர் சிஐ, இந்த சிட்டில முக்கியமான ஆளு நான் கேட்கிறேன். இந்த அராஜகத்தை இன்னும் எத்தனை நாள் தான் சகிச்சுக்கிறது? அந்த கொலைகாரங்களை பிடிக்க நாங்க ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்ன முயற்சி பண்றீங்க? இந்த சிட்டியை சுடுகாட மாத்துறதுக்கா? இந்த விஷயத்துல உங்க டிபார்ட்மெண்டோட மெத்தனமான போக்கை நான் எதிர்த்து போராட போறேன். உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம். பெரிய மனுஷனா வாழ்ந்தாலும் தீவிரவாதியா இருந்தாலும் குற்றவாளி எப்பவும் தப்பிக்க முடியாது. பிரதாப், ஆத்திரப்படாதீங்க விஸ்வநாதன் சார். எதுக்கும் பொதுமக்கள் ஆதரவு வேணும். எங்க மேலதிகாரிங்க கிட்ட சொல்லி தீவிரவாதிகளை பிடிக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கறதா அறிவிக்கிறோம். முக்கிய செய்தி, சூடான செய்தி. எடிட்டர் ஜெகநாதன் படுகொலை. தீவிரவாதி கிராந்தி கூட்டத்தினர் செய்த மற்றொரு படுகொலை. பிடித்துக் கொடுப்பவர்கள் ₹1,00,000. பிடித்துக் கொடுப்பவர்கள் ₹1,00,000 சார். ₹1,00,000? அடங்கப்ப கப்ப கப்பாடி. ₹1,00,000 வாய பொளக்காத. ஈ நுழைஞ்சிர போது பொத்து. வாய் கிளாஸ் கழுவே. சத்தம். ஏயா புண்ணியகோடி, எத்தனை காலத்துக்கு தான் 5-10 நோட்டுவ? போய் பிடிக்க கூடாது? பிடிக்கிறேன். என்னத்தை பிடிக்கிறது? என் வீட்டுக்காரனுக்கு ஆண்மை இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் ஏன் மியூசியம் முறுக்கிறான்னு கேட்டாலாம் ஒருத்தி. அவங்கள பிடிக்கிறதுக்கு தம்மு இருக்க வேணாம். அப்போ ஒரு வேலை செய். அந்த கொலைகாரங்க இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சா ஒருத்தருக்கும் சொல்லாம என்கிட்ட சொல்லு. நான் உங்களை கண்டுபிடிச்சுக்கிறேன். சொன்னதுக்கு பாதி பணம் கொடுக்குறேன். இன்னாங்கற. ஓ டேய், ஒப்பந்தம் அவளுக்கு எனக்கு தான். மத்தியில உங்களுக்கு என்ன? ஐடியா ரொம்ப நல்லதா இருக்கு. ஆனா எஸ்ஐ பிரதாப் நம்ம கையில அந்த பசங்களை கிடைக்க விடுவாரான்னு தான் நான் யோசிக்கிறேன். எதுக்குன்னா அவங்கள பிடிக்க ஸ்பெஷல் டியூட்டியில காலையிலேயே அவர் கிளம்பிட்டாரு. அடங்கோப்புறானே.
நான் டியூட்டி பார்க்க வந்திருக்கேன், உன்னோட ஆட்டம் போடுறதுக்கு இல்ல. அது இல்லையா இன்ஸ்பெக்டர், தீவிரவாதிங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தலான்னு நீ என்ன காப்பாத்த அளவுக்கு நான் ஒண்ணு கோழை இல்ல. ஹலோ விஸ்வநாத் சார், நீங்க என்ன ட்ரிங்க் சாப்பிடலையா? சாப்பிடுற நம்ம விட தானே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராமநாதன். விஸ்வரூபா குரூப் ஆஃப் மிஸ் டைரக்டர்னா சாதாரண விஷயம் இல்ல. அது பெரிய விஷயம்னு எனக்கும் தெரியும். விஸ்வநாத் சாருக்கு என் மேல இருக்கிற அன்பும் பாசம் தான் இருக்கு. இதுல என்ன இருக்கு? ஒரு திறமசாலிக்கு பதவி கொடுத்தேன், அவ்வளவுதான். உங்களுக்கு சாப்பிட்டுருங்க, ஆட்டுங்க. ஆல்வேஸ் ஹாட். கடகோபா முதலாளி போன் வந்திருக்குங்க. ஃபங்க்ஷன் கிராண்டா இருக்கு ஜானகி. இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாரும் வந்ததுனால தான் கிராண்டா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீ ரொம்ப கொடுத்து வச்சவ ஜானகி. இத வந்துடுறேன். சரிம்மா. Thank you. பாட்டில தரங்க, கிளாஸ்ல ஊத்துங்க, சோடாவை உடைங்க, ஐஸ் கட்டிய போடுங்க, நான் கல்படிச்சு காட்டுறேன். என் வாழ்நாள் பூரா உனக்கு சோடா உடைக்கிறதுக்கு உனக்கு லங்கோட்டை கட்டி விடுறதுக்குமே சரியா போயிட்டா. இந்த மாதிரி பாட்டிலா உனக்கு உடைச்சு ஊத்தி விடுறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உனக்கு கேஸ் கட்டுப்படி ஆகாது. இந்த அப்படி இவர் இந்த புட்டியை விடவே மாட்டார். இவர் புட்டிய மட்டும் தான் தொடுவாரு, குட்டிய தொட மாட்டார். That's good. Hi, excuse me. Have a matchbox? No, it's okay. ஹலோ டார்லிங். எடுத்துக்கங்க. இத வந்துட்டு. ஹாய். I want kiss. Hey. Hey. என்னையா ஏன் ஆத்திரப்படுற? வருங்கால மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கிற மாப்பிளைக்கு தர வேண்டிய மரியாதை இது இல்லையா? No. யார் மாமனாரு, யார் மாப்பிள்ளை? எங்க பிரசாத் கால கழுவி கன்னிகாதானம் செய்யறதுக்கு உங்க அண்ணன் ரொம்ப ஆசைப்படுறார். நீ என்னமோ அவன் கைய கால முடிச்சிருவேன்னு ரொம்ப ஆத்திரப்படுறிய. என்ன நீ சொல்றது உண்மையா? ஆமாண்டா, அவர் சொல்றது உண்மைதான். அண்ணா, மரியாதை கொடுக்காம அவர் மேலே கை வைக்கிறியா? சார் மன்னிச்சிருங்க சார். 10 பேருக்கு மத்தியில இவ்வளவு கலாட்டை செஞ்சதுக்கு அந்த மன்னிப்பு உன் தம்பி எங்க பிரசாத் கிட்ட கேட்க சொல்லு. கேட்க சொல்றேன் சார். பிரதாப், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுடா. இந்த மிருகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கண்மூடித்தனமா குடிச்சிட்டு காட்டு மேலாண்டித்தனமா பேபி பிடிச்சு எடுத்த அந்த ரவுடி கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா கேட்கணும். கேட்காம போனா இந்த நிமிஷத்துல இருந்து ராமநாதன் சாருக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது சரி, இந்த மாதிரி மரியாதை தெரியாத சீப்பான ஆளு நம்ம கம்பெனிக்கு டைரக்டரா? என்ன டாடி? இன்னொரு வார்த்தை பேசினா பல்ல உடைச்சிடுவேன். பிரதாப், வாய மூடு. முதல்ல அவங்கள போக சொல்லுங்க. ஆத்திரத்துல அவங்கள என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. வர ராமநாதன், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரதுல தப்பு இல்ல. அதுக்காக உன் நண்பர்களை 10 பேருக்கு முன்னால் அவமானப்படுத்துறது அவ்வளவு மரியாதை இல்ல. முதல்ல உன் தம்பிக்கு மரியாதை எப்படி தரணுங்கிறத நீ கத்துக் கொடு. வாங்கடா. சார் நில்லுங்க சார், ப்ளீஸ். ஏன்டா இப்ப ஒரு அடிச்ச? இங்க வந்திருக்கிறவங்க முன்னாடி என் மானத்தை வாங்குறியா? இது அநியாயங்க. நமக்கு மானம்னு ஏதாவது மிச்சம் இருந்தா அத மண்ணோட மண்ணாக்குனது நீங்க. என்னடி சொல்ற நீ? ஆமாங்க. நம்ம பொண்ணை பத்தி நல்லது கெட்டது யோசிச்சிருந்தா ஒரு குடிகார ரவுடி பையலுக்கு கட்டி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருப்பீங்களா? அப்படின்னா நான் நல்லத கெட்டத பத்தி யோசிக்கலன்னு சொல்றியா? எதை பத்தி நீங்க யோசனை பண்ணீங்க? பணத்துக்காக படிப்பு அடகு வச்சீங்க, பணத்துக்காக தொழில அடகு வச்சீங்க, கடைசியா அந்த பணத்துக்காக பெத்த பொண்ணு கூட. என் வீடு, என் இஷ்டம், நினைச்சதை செய்த உரிமை எனக்கு இருக்கு. இவ என் பொண்ணு, அதை தடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு குடிகார பையன் இந்த வீட்டுக்குள்ள மருமகனா வர முடியாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னையும் என் முடிவையும் மாத்திடலாம்னு பாக்குறீங்களா? யார் என்ன சொன்னாலும் சரி, நான் விஸ்வநாத் சாருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துவேன். இன்னைக்கு பேபிக்கும் பிரசாத்துக்கும் நிச்சயம் பண்ண போறேன். அண்ணா, என்னங்க? வேண்டாங்க, வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க. ஜானகி, பேபி, டாடி கிட்ட நீயாவது சொல்லுமா, இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லுமா. அம்மா, பேபி என் பொண்ணு. என் வார்த்தைக்கு என் பொண்ணு எப்பவும் மரியாதை கொடுப்பா. மரியாதை கொடுக்கறவங்க இந்த வீட்டுல இருங்க, கொடுக்காதவங்க வெளியே போங்க. அண்ணா, என்ன அண்ணான்னு கூப்பிட உனக்கு உரிமை இல்லடா. ஜானகி, போய் மஞ்சள் குங்குமம் எடுத்துங்க. மஞ்சள் குங்குமம் எதுக்குங்க? உங்க ஆசைப்படி இந்த கல்யாணம் நடந்தா பேபிக்கு அது தேவைப்படாது. ஜானகி, என் பேச்சு கேளுங்க. டாடி, விதவையாக போறவளோட கல்யாணத்துக்கு கண்ணீர் தான் மங்களவாசியம். அழ வைங்க டாடி. அம்மாவை இப்ப நல்லா அழ வைங்க. அந்த கண்ணீர் மேடையில தாம்பூலம் மாத்திக்கங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க எல்லாரும் சேர்ந்து இங்க மானத்தை வாங்கிட்டீங்க. ஓகே ஓகே, என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறவங்க இங்க இருங்க, இல்லாட்டி எல்லாரும் என் வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. கெட் அவுட். எங்களையா வெளியே போக சொல்றீங்க? நான் உங்களை தான் வெளியே போக சொல்றேன். 10 பேருக்கு முன்னால அவமானப்படுறதை விட சாவறத மேல். சொல்லுங்க, இங்கே இருந்து என் பணத்தை பாக்குறீங்களா, இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போறீங்க? வேண்டாம் வேண்டாம். நான்
சுமங்கலியா இருக்கணும்னா அவரை விட்டு போய் தாகணுப்பா. விஸ்வநாதன், இப்ப நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சு இல்ல? அண்ணா, எந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்களுக்கு வேண்டியவங்களை வீட்டை விட்டு துரத்துறீங்களோ அந்த பணம் உங்களுக்கு கடைசியில தரப்போறது நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இருக்கிற விஸ்வநாதன விளையாட்டுல தோத்து போனது நீங்க தானே தவிர நாங்க இல்ல. டேய் விஸ்வநாதன், சீதா அப்போ சிந்துற கண்ணீர் இலங்கையை எரிச்சதுடா. இந்த தாய் சிந்துற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உன்னை எரிக்க ஒவ்வொரு விறகா மாறும்டா. என்ன வளர்த்தைய அண்ணியோட மனசு நெருப்பு வச்சுட்ட. அதே நெருப்பால உன்னை எரிச்சு நான் உங்க கூட்டத்தை பழி வாங்காம விட மாட்டேன்டா. பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு. வந்தாரா வந்தாரா வரலையா? ஐயோ என்னது இது? நான் நல்லா பாடுவேனே, என்ன இப்படி மறந்துட்டேன்? என்ன பண்றது? சரி கோலத்தை போட்டு முடிப்போம். முதல்ல இங்கேந்து இப்படி வந்து அப்படி போய் இது வர மாட்டேங்குது. என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? இந்த ஏரியாவுல ஏன் அளவுக்கு யார் பாடுவா? ஆஹா, என்ன பாட்டு என்ன பாட்டு! நீ பாடுற பாட்டை கேட்டு பயந்து இங்க ஒரு கழுத கூட வரல தாயே. ஐயா போது நீ பேசுனது. யோ 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 நில்லு நில்லு, மிதிக்காதையா, கோலம் கலைஞ்சிட போகுது. தெருப்புற கோலம் போட்டா மிதிக்காம என்ன பண்றது? கன்னி பொண்ணு மனசாட்டம் தான், போடுற கோலமும் பெருசா இருக்கு. ஓஹோ, ஓ மனசு அவ்வளவு பெருசா? அது நீதான் தெரிஞ்சுக்கணும். வா வா, உனக்கு முதுகு தேய்ச்சு குளிப்பாட்டி விடுறேன். வாயா பேபி, அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? எப்பவும் போல எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அட என்னக்கா இது? அசோகவனத்து சீதையாட்டம் தனியா உட்கார்ந்திருந்தா கஷ்டம் தீந்துருமா? எந்த வீட்லயாவது எந்த கஷ்டமும் இல்லாம குடும்பம் நடத்துற பொண்ணு ஒருத்தியாவது இருக்காளா? எனக்கு முதுகு தேய்ச்சி விடுறேன் சொல்லிட்டு வந்து கதால கரையே போய் தண்ணி எடுத்து வை. அண்ணி, நீங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஏதோ சண்டை சச்சரவெல்லாம் வர்றது சகஜம்தான். என்ன பண்றது? உன் சம்சாரம் உன்னை புரிஞ்சுக்காம உன் தம்பி வீட்டுக்கு போயிட்டா. அவ சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்குவா, அப்புறம் உன்கிட்ட வந்துருவா. எதுக்கு என் வேதனைப்படுற? என் ஜானகி ரொம்ப பிடிவாதக்காரி. நோ, மனச மாத்திக்கிட்டு அவ திரும்பி வரமாட்டா. நெருப்புல குதிக்க சொன்னாலும் ராம முன்னாடி திரும்பி வந்தவதான் அந்த சீதை. அந்த சீதை வாரிசு தான் உன் ஜானகியும். அதனால கண்டிப்பா உன் முன்னாடி திரும்பி வருவா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. வாடி அம்மாவளே, நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா ஒண்ணு நடக்காது. தலை குளிச்சுட்டு போய் சாமி கிட்ட விழுந்து கும்பிடு. உருப்படியா ஒரு புருஷன் கிடப்பான். இத பாரு, நீ இப்படி கூப்பிடுறது மரியாதை இல்ல. ஏ இதுல தப்பென்ன இருக்கு? உன் சித்தப்பன வாயா என் மச்சான் கூப்பிடுறப்போ உன்னை வாடி என் மவளன் கூப்பிட்டா என்னமா தப்பு? பாருங்க சித்தப்ப அந்த பொண்ணு டீ எடுத்துக்கிட்டு ஸ்டேஜுக்குள்ள வந்தா, அண்ணிய ஃப்ரெண்ட் பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டா. ஒரு முறை கொண்டாடி ஏதோ செய்யலான்னு பாக்குறா. புரியாதவனா? அதுக்கு நீ ஏன் இப்படி திட்டுற? நீ புரியாதவளா? சிச்சி, காலங்காத்தால உன்னோட அதுக்கு. எங்க ஸ்டேஷனுக்கு தானே நானும் வரேன். எதுக்கு? வழியில தானே கோயில் இருக்கு, எனக்கு டிராப் பண்ணு. உன்னையா? ஏன் மோட்டர் பைக்லயா? யாராவது பார்த்தா அசிங்கமா இருக்கும். அசிங்கம்னா? அதான். அதானா? எப்பா தம்பி, யாரும் ஏதோ சொல்லுவாங்க, நீ எதுக்காக பயப்படுற? பொண்ணி உன் பைக்ல அழைச்சிட்டு. அது இல்லங்க. இல்லைங்க, நான் உன் கூட வரது அவமானமா இருந்தா என்ன வேலைக்காரன்னு சொல்லு. போலாம் போலாம்ன்றல. ஆண்டவனை கூட வாயாய மச்சான்னு கூப்பிடு. அது கேட்டு பூசாரி உன் தலையில போட்டு தேங்காய் உடைப்பாரு. கிளம்பு. இவ்வளவு தூரம் வந்துட்ட, என் கூட வந்து சாமி கும்பிட்டு போக கூடாதா? உன்னோடைய கோயிலுக்குள்ளாரியா? உன் கூட வரதை விட எஸ்பி சார் வீட்டுல நாய்க்கு பேன் பாக்குறது பெட்டர். நான் வரல, நீ போ. வாயா என் மச்சான், வந்து அண்ணி உன் அண்ணன் கூட சேரணும்னு வேண்டிக்க. டச் பண்ணிட்டேன், வா. ஹலோ பிரதாப். ஹலோ. போலீஸ்க்கு கூட பக்தி இருக்கா? போலீஸும் மனுஷன் தானே. அப்படியா? லஞ்சம் அதிகமா கிடைக்கணும்னு சாமி கும்பிடுறியா? லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஆளுகளை ஒழிக்கணுங்கிறதுக்காக சாமியை கும்பிடுறேன். இல்லையா? அதோ போறாளே பொண்ணு ரசகுல்லா மாதிரி இருக்கா. நல்லா அனுபவிக்கிறியா? மிஸ்டர், மரியாதையா பேசு. பொண்ணு நான் கட்டிக்கு போற பொண்ணு. அந்த ஆளுகிட்ட என்ன சொன்ன? ஏதோ சொன்னேன். ஏன் வெக்கப்படுறா? சும்மா சொல்லு. வெக்கமா? நான் எங்க வெக்கப்பட்டேன்? சும்மா அழுப்பாதையா, நல்லா கண்ணத்துல அசடு வலியுது. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்னன்னு சொல்லு. நீ நான் கட்டிக்கு போற பொண்ணுன்னு சொன்ன போதுமா? அப்படியா?
முத்தாரம் சுடுவோமா சங்கீதம் பாடிக்கொண்டு முத்தாரம் சூடிக்கொண்டு சந்தோஷம் தேடுவோமா காதல் காதல் வைபோகந்தான் கண்கள் ரெண்டும் போராடத்தான் கூடலாமா மனம் போலத்தான் பூ பறிச்சு எடை சேரத்தான் சங்கீதம் பாடுவோமா முத்தாரம் சுடுவோமா சங்கீதம் பாடிக்கொண்டு முத்தாரம் சூடிக்கொண்டு சந்தோஷம் தேடுவோமா மாலையானது மங்கை தேகந்தான் மஞ்சம் போடுது மோகராகந்தான் மன்ன முல்லை வாசம் வீசத்தான் அறுவை இதழ்கள் பாட்டு பாடத்தான் பாட்டு பாடும் காதல் ராணி பூவை தேடும் ஆசை தேனி கண்ணன் போட்டாரை மெட்டி கல்யாண மேளம் கொட்டி பெண்ணுக்கு தாலி கட்டி சிங்காரம் பண்ணுவானே காதல் காதல் வைபோகந்தான் கண்கள் ரெண்டும் போராடத்தான் ஊடல் ஊடல் முத்தாடத்தான் உள்ளம் பொங்குது கை சேரத்தான் சங்கீதம் பாடுவோமா முத்தாரம் சுடுவோமா சங்கீதம் பாடிக்கொண்டு முத்தாரம் சூடிக்கொண்டு சந்தோஷம் தேடுவோமா சேலை நழுவுது காற்று நீலைதான் தோகை தழுவுது போடும் மாலைதான் உன்னை அள்ளி வீணை மீட்டத்தான் கைகள் தேடுது கோடி முத்தம்தான் காதல் காதல் வைபோகந்தான் கண்கள் ரெண்டும் போராடத்தான் ஊடல் ஊடல் முத்தாடத்தான் உள்ளம் பொங்குது கை சேரத்தான் சங்கீதம் பாடுவோமா முத்தாரம் சுடுவோமா சங்கீதம் பாடிக்கொண்டு முத்தாரம் சூடிக்கொண்டு சந்தோஷம் தேடுவோமா காதல் காதல் வைபோகந்தான் கண்கள் ரெண்டும் போராடத்தான் கூடலாமா மனம் போலத்தான் பூ பறிச்சு எடை சேரத்தான் சங்கீதம் பாடுவோமா முத்தாரம் சுடுவோமா சங்கீதம் பாடிக்கொண்டு முத்தாரம் சூடிக்கொண்டு சந்தோஷம் தேடுவோமா அப்பா அந்த போனை எடுப்புனம்மா அம்மா ஹலோ என்னது தீவிரவாதிங்களா ஹலோ என்ன தீவிரவாதிகள் பச்சைமலை ஃபாரஸ்ட் டிவிஷன்ல இருக்காங்களா ஜனங்க துரத்திட்டு போறாங்களா இதோ நான் உடனே வரேன்
பொறுமையை நாங்க இழந்துட்டோமா? அதுக்காக கொலைகாரனா மாற போறியா? பொன்னி, கிராந்தி உனக்கு அண்ணன். இந்த விஷயத்தை எதுக்காக மறைச்ச? சொல்ல வேண்டிய அவசியம் வரல. இல்ல, இவங்க கொலைகாரங்க சொல்லதுக்கு வெக்கப்பட்ட. நீ கிராந்தியோட தங்கச்சி தெரிஞ்சா இவங்களை காட்டி கொடுக்க சொல்லி சித்திரவதை செய்வாங்க. நீ பயந்த இவங்களை தப்பிக்க வைக்கத்தான் என் மேல அன்பும் பாசம் உள்ள மாதிரி நடிச்ச. கிடையவே கிடையாது. இவங்க கொலைகாரங்க இல்ல, நிரபராதிங்க. கொலை பண்றதை குறிக்கோளா வச்சிருக்கிற இவங்க நிரபராதிகளா? இவங்க நிரபராதிகளை எதுக்காக ஒழியணும்? இவங்க ஏன் சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி வாழணும்? சட்டத்துக்கு முன்னால வந்து நாங்க நிரபராதிங்க தைரியமா ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? சட்டம் பணத்துக்கு அடிமைப்பட்டு ஊமையாயிடுச்சு. நீதி அதிகாரத்தால் அடக்கப்பட்டு செவிடாயிடுச்சு. நியாயம் பதவிக்கு பயந்து குருடாயிடுச்சு. அதனாலதான் இன்ஸ்பெக்டர் சார் தர்மம் தனியா நிக்குது. இந்த சூழ்நிலையில இவங்க நல்லவங்கன்னு இவங்களை பெத்த தாய் கூட நம்ப மாட்டா. நீங்க நம்புற சட்டம், நீதி, நியாயம் கோர்ட்ல உங்களை குடிகாரன்னு குற்றம் சாட்டப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார், சொல்லுங்க. பொன்னியில இன்ஸ்பெக்டர் சார், சாந்தி. ஆதரவு இல்லாம போன என் அண்ணனுக்கு ஆதரவு கொடுக்கிற மனுஷன் யாருன்னு இத்தனை நாள் எதிர்பார்த்த சாந்தி. போலீஸ் ஸ்டேஷன் முன்னால டீ கடை வச்சுக்கிட்டு அநீதியோட வாழ்ற அதிகாரிங்க கிட்ட நீதியை தேடிட்டு இருக்கிற சாந்தி இல்ல. அக்கிரமம் பண்றவன் அண்ணன்களை போலீஸ் துப்பாக்கில இருந்து காப்பாத்துறதுக்கு வேஷம் போட்ட சாந்தினி போலீஸ் விஷயங்களை புத்திசாலித்தனமா இந்த அயோக்கியங்களுக்கு அனுப்புற. உங்க அண்ணனுங்க நிரபராதிங்கன்னா நடக்கிற கொலைகளுக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லன்னா யார் இந்த கொலைகளை செய்யறாங்க? விஸ்வநாதன். கிராந்தி பொதுமக்களை சுயநலத்துக்காக அவன் கொல்றான். காந்தியை புரட்சிக்காரர்னு நிரூபிக்கிற திறமை அவங்ககிட்ட நிறைய இருக்கு. இங்க அராஜக செஞ்சு பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு விஸ்வநாதன் நடத்திக்கிட்டு இருக்கிற நரபலி இது. அம்மா, என்னம்மா என்னாச்சுமா? சொல்லுமா. நான் பழிக்க மாட்டேனா? அவரை சீக்கிரமா கூப்பிடுங்க. அவருக்கு போன் பண்ணிருக்கமா? இப்ப வந்துருவாரு. இது வந்துட்டாருமா. சீதா, என்னமாச்சு? சீதா, என்னாச்சு? ரொம்ப வலிக்குதுங்க. நான் பழிக்க மாட்டேங்க. என்ன மருந்து கொடுத்தீங்க? டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தை தான் நாங்க வாங்கி கொடுத்தோம். அது மருந்து இல்லைங்க, விஷம். இது நம்ம மருந்து. சீதா, சீதா, சீதா. கிராந்தி, விஸ்வநாதா, நீ தயார் செஞ்ச போலி மருந்தை சாப்பிட்டு பொண்டாட்டியோட உயிர் போயிடுச்சு. சிவா, தெய்வத்தோட பேரை சொல்லி இன்னும் எவ்வளவு நாளும் பாவத்தை கழுவ போற விஸ்வநாதா? உங்க போலி மருந்தால இன்னும் எத்தனை பேர் உயிரை வாங்க போறீங்க? எங்க மருந்து கம்பெனில நீங்களும் சூப்பர்வைசர்ங்கிறத மறந்துடாதீங்க. இன்னைக்கு தான் நாங்க உங்க அநியாயத்துக்கு சூப்பர்வைசர்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் என்ன? தொழிலை மாத்திக்கங்க. மாத்திக்கிறேன்டா, உன்னை கொன்னுட்டு மாத்திக்கிறோம். உன்னை உயிரோட விட்டா இன்னும் பல உயிர்கள் நாசமா போயிடும். உன் சுயரூபத்தை மக்களுக்கு புரிய வச்சு உன் மானத்தை வாங்காம விட மாட்டோம்டா. உன் அநியாயத்தை கவர்மெண்ட் கிட்ட சொல்லி விஸ்வரூப மெடிக்கல்ஸ் நாங்க பூந்தோட ஒழிச்சு கட்டோம்டா. முத்துகிருஷ்ணா, உடனே கோடவுன்ல இருக்க சரக்கெல்லாம் மாத்திட்டு காலி பெட்டியை வச்சிருங்க. யாருங்க நீங்களா? We are from CBI. யாரும் இங்க இருந்து நகரக்கூடாது. சரக்கு மாத்த சொன்னேன். இதை 2 கோடிக்கு இன்சூர் பண்ணி வச்சு. ஆனா எரிஞ்சு போன சரக்கோட மதிப்பு 2 லட்சம் தான். உங்களை அரெஸ்ட் பண்றோம். ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? உங்களை வேலையை விட்டு எடுத்ததுனால நீங்க தான் இந்த ஃபேக்டரிக்கு தீ வச்சீங்க. இல்ல. பிடிங்க. இல்லைங்கய்யா, அவங்க எங்கேயிருந்து தப்பிச்சு போக விடுங்க. அவங்க ஜெயில இருக்கிறத விட வெளியே இருந்தா தான் நம்ம தேவைக்கு அவங்க பேரை யூஸ் பண்ணிக்கலாம். போலீஸ் வேட்டையாடி எங்களை பொதுமக்கள் கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் காட்டுலயும் மேட்லயும் எங்க வாழ்க்கையை ஓட்டணும். நாங்க நினைச்சிருந்தா என்னைக்கோ அவனை கொன்னு பழிக்கு பழி வாங்கி இருப்போம். ஆனா பழி வாங்குறது எங்க லட்சியம் இல்ல. அவனை கொலை செஞ்சா நாங்க கொலைகாரங்களா மாறிடுவோம். ஆனா இன்னொரு விஸ்வநாதன் அவன் ரத்தத்துல இருந்து போறப்பான். அந்த மாதிரி ஏற்படக்கூடாதுன்னு மக்கள் கிட்ட எழுச்சியை உண்டாக்க முயற்சி பண்ணணும். ஆனா அவன் அந்த எழுச்சியை கூட விலைக்கு வாங்கிட்டான். அந்த மாதிரி நிலைமையில தான் நீங்க வந்தீங்க.
உங்ககிட்ட மட்டும்தான் நியாயத்தை நான் பார்த்தேன். பண முதலைகளோட நீங்க போராடுறத பார்த்தேன். நான் நம்பின உண்மை உங்ககிட்ட இருந்தா இவங்களை நிரபராதியா வாழ விடுங்க. இல்ல உங்க கையில இருக்க ரிவால்வரால இவங்களை சுட்டு கொன்னுடுங்க. அவங்க அடியோட ஒழிச்சு கட்டாம விட மாட்டேன். இவங்க நிரபராதிங்க என் மனசு நம்பினாலும் சட்டம் நம்பாது. அந்த சட்டத்தை நம்பி வாழ்ற இந்த ரிவால்வரும் இந்த காக்கி சட்டையும் நம்பாது. மகாத்மாவை கொண்ட கோட்ஸே 10 பேருக்கு முன்ன கொலகாரனை மாட்டியிருந்தோம். அவன் அங்கேயே சுட்டுக் கொள்ளாத தர்மம் நம்மளுக்கு. அதனால்தான் கோர்ட்டும் விசாரணையும் தண்டனையும். நியாயமான மனசாட்சியை விட அநியாயம் செய்யற மனுஷன் சாட்சி தான் இந்த உலகத்துக்கு வேணும். இது மனசுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில நடக்கிற போராட்டம். பிரதாப், நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நாங்க அதுக்கு ஒத்துக்கிறோம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்களை புரிஞ்சுக்கிற மனசை உங்ககிட்ட தான் பாக்குறோம். எங்க நிலைமையை சொல்லி உங்ககிட்ட நாங்க இறக்கத்தை இன்னைக்கு எதிர்பார்க்கல. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும். நீங்க எங்களை கைது செஞ்சா உங்க அதிகாரிங்க உயிரோட எங்களை விட மாட்டாங்க. சாகரத்துக்கு எங்களுக்கு பயம் இல்ல. உங்க போலீஸ் அதிகாரத்துக்கு பயந்து எதுக்குற சக்தியே இல்லாம ஒவ்வொரு நாளும் சாவர சாதாரண மக்கள் ஒருத்தரா இருக்க எங்களுக்கு இஷ்டம் இல்ல. அதனால கொஞ்ச நாள் நாங்க உங்க கஸ்டடியில இருக்கோம். அப்ப நடக்கிற அநியாயங்களுக்கு யாரு பொறுப்புங்கிற உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். முடிஞ்சா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட அந்த உண்மையை இந்த உலகத்துக்கு நல்லா எடுத்து சொல்லுங்க. மனசுன்னு ஒண்ணு இருந்தா எங்களை பத்தி இந்த உலகம் புரிஞ்சுக்கிட்டோம். இல்லைன்னா ஒரு தூக்கு மேடை எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். பிரதாப், என்ன இது? ஏன் அடிபட்டு இருக்கு? நான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில நியாயங்களோட பரிசு. அண்ணி, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன தம்பி? தீவிரவாதிகளுக்கு இந்த வீட்டுல நீங்க இடம் கொடுக்கணும். நீ என்ன சொல்ற தம்பி? அவங்க கொலகாரங்களா இல்லையாங்கிற உண்மை தெரியற வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க. பிரதாப், உங்களுக்கு பயமா இருக்கா அண்ணி? பயமா? எங்க பக்கத்துல நீ இருக்கிறப்போ ஒரு பயமும் இல்ல. எங்க அவங்க? வணக்கம்மா. வணக்கம். நீ நம்புற அவங்க கையில எதுக்கு அந்த விலங்கு? இவங்க குற்றவாளிங்க இல்லன்னு என் மனசு நம்பினாலும் என் உத்தியோகம் நம்ப மறக்குது. அது வரைக்கும் இவங்க விலங்கு மாட்டித்தான் இருக்கணும். அண்ணி, இவங்க யாராவது பார்த்தா ரொம்ப ஆபத்து. ஆமா தம்பி. பேபி, மாடி கழிச்சிட்டு போ. சரி, வாங்க தம்பி. இங்க கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன். தம்பி, ஏன்பா அழறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. எங்கேயோ கிடந்த இந்த பாறாங்கல்லுங்களுக்கு ஒரு தெய்வம் உயிர் கொடுத்துச்சு. ஒரு தேவதை அந்த உயிர்கள் வாழ்றதுக்கு ஆதரவு கொடுத்துச்சு. நாங்க நிரபராதின்னு நிரூபிக்க முடியலைன்னாலும் இந்த திருப்தியோட தூக்கு மேடை ஏறி நாங்க நிம்மதியா கண்ண மூடுவோம்மா. அப்படி சொல்லாதீங்க தம்பி. பொறுமை மனுஷனை எப்பவும் மோசம் பண்ணாது. உங்களை முதல் தடவை பார்த்தப்போ இத்தனை கொலைகளையும் செஞ்சு நீங்களான்னு வேதனைப்பட்டேன். ஆனா உங்க மனசு புரிஞ்சுகிட்டதும் நீங்க நிரபராதிங்கன்னு நம்புறேன். பிரதாப் உங்களை காப்பாத்துவா. பொன்னி, நீயா? என்னம்மா நீ பேரஞ்ச மாதிரி நிக்கிற? கொலைகாரங்களாட்டம் அவங்கள அடைச்சு வச்சு சோறு போடுற. யாருமா அவங்க? அவங்க அவங்க அது சரி, யார் கேட்டு உள்ள வந்த? அடங்கோ புரானே, என்னம்மா நீ எக்குதப்பா பேச ஆரம்பிச்சிட்ட? பொன்னி, மரியாதையா வெளியே போ. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சா நீ எப்படி பேச மாட்ட? எனக்கு தெரியும். அவங்க என் அண்ணன் தான். கிராந்திய சொந்த அண்ணன். அவசரப்பட்டு அடிச்சுட்டு என்ன மன்னிச்சிருமா? என்னக்கா நீங்க? அவங்களுக்கு என்ன வேணும்னு போய் கேடு. சரிக்கா. அண்ணா, உங்களை புடிச்சு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும். தாய் வயித்துல இருக்கிறவங்களை யாராலையும் பிடிக்க முடியாதுமா. என்னாச்சு டாக்டர்? எங்க அண்ணிக்கு எப்படி இருக்கு? ஆபத்து ஒண்ணும் இல்லையே? எதுவா இருந்தாலும் கடைசி வரைக்கும் போராடி பாக்குறதா டாக்டருங்க வேலை.
ஐ ஆம் சாரி பிரதாப். உங்களை காப்பாற்றணும், காப்பாற்றியே தீரணும். உடனே ஆபரேஷன் ஏற்பாடு செய்யுங்க. பிரதாப், திஸ் இஸ் மோஸ்ட்லி ரிச் டிசீஸ். ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் ஆகலாம், 60,000 ஆகலாம், இன்னும் அதிகமா கூட ஆகலாம். ஆர் யூ ரெடி? பணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க, நான் அதுக்குள்ள ஸ்கேனிங் ஏற்பாடு செய்யறேன். ஓகே? பிரதாப், பிரதாப், என் நிலைமையை நினைச்சு கவலைப்படுறியா? பழிச்சு எழுந்து நான் என்ன பண்ண போறேன்? அண்ணி, தப்புக்கா. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். பிரதாப்புக்கு பெத்த தாயாட்ட நீங்க தான் இப்ப இருக்கீங்க. எனக்கு தெரியும் பொன்னி, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு. இந்த லாரியில என்ன சரக்கு இருக்கு? எங்க போகுது? இந்த லாரிங்க யாருது? இந்த லாரிங்க யாருது? இதுக்கு ஓனர் யாரு? பிரதாப், this is mostly rich disease. ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் ஆகலாம், 60,000 ஆகலாம், இன்னும் அதிகமா கூட ஆகலாம். ஆர் யூ ரெடி? கள்ளச்சரக்கை ஏத்துக்கிட்டு போனவங்க லாரிகளை ஹைவேல பிடிச்சிட்டோம். பெரிய கில்லடியா நீ. ஆனா நீ வந்து சொல்ற வரைக்கும் எங்களுக்கு அது தெரியாதுன்னு நினைச்சது ஓ முட்டாள்தனம். சரி, அப்போ ஒரு வேலை செய்ய, உன் அண்ணனுக்கு போடுற விலங்க 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்க. அதுவும் பத்தாதுன்னா இன்னும் அதிகமா தரேன். உன் அன்னைக்கு வைத்தியம் பார்க்க ஒரு தனி விமானத்துல அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க. லாரிங்களை விட்டு இம்பாசிபிள். உங்க ஐஜியோட போன் நம்பர் என்ன? எதுக்கு? ஒரு திமிரெடுத்த ஏசையோட திமிர அடக்க. விஸ்வநாதன் சார், உங்க டிபார்ட்மெண்ட்ல கவனிக்கிற மினிஸ்டருடைய போன் நம்பர் என்ன? அதுவும் எதுக்குன்னு கேட்பேன். ஒரு புரியாத பிழைக்க வழி தெரியாத இன்ஸ்பெக்டரை என்ன செய்ய போறீங்கன்னு கேட்க. விஸ்வநாதன் சார். ஹலோ, எஸ்பி சாரா? வணக்கம் சார். என்ன பிரதாப் பிடிச்ச லாரிங்களுக்கு தீவிரவாதிங்க தீ வச்சிட்டாங்களா? இந்த குரல் உங்க எஸ்ஐ தான் சார். இவாயா, உன்னை கொஞ்சம் பேச சொல்றேன். நோ சார், அந்த லாரிங்களுக்கு தீவிரவாதிகள் தீ வைக்க சான்ஸ் இல்ல. அந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அது எஸ் சார். கிராந்தி, 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 கிராந்தி. எங்க போனீங்க? பதில் சொல்லுங்க. எங்க போனீங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்க, 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 சொல்லுங்க.
உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு எந்த போலீஸ் ஆபீசரும் செய்யாத வேலையை நான் செஞ்சேன். என் தாய்க்கு சமமான அண்ணி உங்களுக்கு அடைக்கலம் தர சொன்னேன். நீங்க நிரபராதின்னு மக்களுக்கு தெரியப்படுத்த ஆசைப்பட்டேன். பாம்புக்கு பால் வாத்து அது கடிக்காது நம்பின. உங்க புத்தி மாறல. ரத்த வெறி பிடிச்ச புலிய மகாத்மாவால கூட மாத்த முடியாது நீங்க நிரூபிச்சிட்டீங்க. அதனால நான் வீட்டுல எல்லாம் சமயம் பார்த்து லாரிகளை கொடுத்துட்டீங்க. என்ன சொல்றீங்க? நாங்க கொடுக்கல, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. Shut up. உங்களை இனிமே நம்ப கூடாது. உங்களை ஜெயில தள்ளி தண்டிக்கிறதா நியாயம். நடா அவங்களை படிக்கிற காரணத்தோட தான் படிச்ச. இந்த சதியில உனக்கு பங்கு இருக்கு. போலீஸ் கிட்ட இருந்து உங்க அண்ணன்களை நீ காப்பாத்துன. இப்போ ஒரு போலீஸ் ஆபீசரை பைத்தியக்காரனாக்கிட்டு அவங்க கையால் நாட்டை எண்ணி எரிக்க பாக்குற. இவங்களோட நீ சம்பந்தப்பட்டதால உன்னையும் சட்டத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஆவேசத்துல இப்ப உங்களுக்கு எது உண்மை எது போயின்னு புரியல. இவங்க எங்க போனாங்க எதுக்காக போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும் நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. சாந்தி. ஆமா. அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்தீங்க? தம்பி நீங்களா? எப்படி இருக்கீங்கம்மா? பரவாயில்லப்பா. நீங்க ஏன் இங்க வந்தீங்க? நீங்க வந்ததை யாராவது பார்த்தா எவ்வளவு பெரிய ஆபத்து. பரவாயில்லம்மா, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். எனக்காக நீங்க சாக கூடாது. நீங்களும் பிரதாப்பும் எங்களுக்காக செஞ்ச உதவிக்கு எங்க உயிரையே தருவோமா. நாங்க போயிட்டு வந்தது ஜானகி அம்மாவை பாக்குறதுக்கு தான், அக்கிரமம் செய்யறதுக்கு இல்ல. இப்படி ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்களை மன்னிச்சிருங்க பிரதாப். பிரதாப், அவங்கள தண்டிக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்கள புரிஞ்சுக்கிற மனசும் வேணும். கார்த்திக், நான் உங்க நல்ல இதயத்தை புரிஞ்சுக்காம வேதனைப்படுத்திட்டேன். செய்த மற்றொரு பயங்கர படுகொலை. பேப்பர் பேப்பர் பேப்பர். இந்த விலங்கும் முடிவெடுக்கிற அதிகாரம் இல்லாத என் பதவியும் உங்க சுதந்திரத்தை கொன்னுடுச்சு. உங்களை நான் நிரபராதின்னு நம்புறேன். நீங்க நிரபராதிங்க நான் நம்பினாலும் இந்த சமுதாயத்தையும் நம்ப வைக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. இத்தனை நாள் நியாயத்துக்காக தனியா நின்று போராடின எனக்கு உங்களோட உதவி வேணும். இணைந்த நம் கைகள் அநீதி அடியோட ஒழிக்கணும். என் லட்சியமும் உங்க ஆவேசமும் சேர்ந்து விஸ்வநாதோட ஆட்டத்தை அடக்கணும். நீங்க எனக்கு விரோதிகள், நண்பர்கள். பொதுமக்களும் போலீஸும் ஒண்ணு சேர்ந்தா நியாயத்துக்கு அநியாயம் நடக்காதங்கிறதுக்கு இணைந்த நம் கைகள் எடுத்துக்காட்டா இருக்கு. ஆமா பிரதாப், எந்த லட்சியத்துக்காக நான் டீ கடை வச்சு நடிச்சேனோ, எப்படிப்பட்ட மனுஷனை எதிர்பார்த்தேனோ அந்த லட்சியம் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. தெய்வம் கோவில் இல்லைங்க, மனசுள்ள மனுஷங்க கிட்டதான் இருக்கு. நீதி கோர்ட்ல இல்லைங்க, உண்மையை புரிஞ்சுக்கிட்ட மனசுலதான் இருக்கு. நான் உங்களுக்கு என்னது கண்ணால் தூண்டில் போடும் மாமம் பெத்த பொண்ணு, எங்கே நானும் உன்னால் எங்க ரெண்டு கண்ணு, உனை நானும் தேடி வந்தேனே ஓடி, கதை இங்கு சொல்லு நீயும் மாமம் பெத்த பொண்ணு. கண்ணால் தூண்டில் போடும் மாமனோடு அத்தை பெத்த கண்ணா, இளம் தென்றல் போலே இப்ப உன்னை கண்டு கொண்டேன் கண்ணா, உறங்காமல் இங்கே உனக்காகத்தானே தினந்தோறும் நெஞ்சும் ஏங்கும் மாமனோடு அத்தை பெத்த கண்ணா. ஜம்மு காஷ்மீரின் தேன் தோட்டமோ, ஜிம் ஜிம் செவ்வாழை பூவில் தேன் சிந்துமோ, சந்தேகம் என்ன சரியான காலம்
கண்ணால் தூண்டில் போடும் மாமன் பெத்த பொண்ணு இளம் சென்று போலே இப்ப உன்னை கண்டு கொண்டேன் கண்ணா. என்னை குத்தாதே உன் கண்ணாலே, தாம் தக் வம்பு பண்ணாதே நீ கண்ணாலே. இதே காதல் யோகம் அதே மோக கீதம் பனி மலர் பாடல் படிக்கின்ற காலம் வந்தது இங்கே வசந்தம், வாழ்க்கை இனிமேல் சுகந்தம். கட்டில் போட்டு நீ கவிதை ஒண்ணு சொல்லாயம்மா மாமன் பெத்த பொண்ணு கண்ணால் தூண்டில் போடும் மாமனோடு அத்தை பெற்ற கண்ணா. இளம் தென்றல் போல இப்ப உன்னை கண்டு கொண்டேன் கண்ணா. உறங்காமல் இங்கே உனக்காகத்தானே தினந்தோறும் நெஞ்சம் ஏங்கும் மாமனோடு அத்தை பெற்ற கண்ணா. கண்ணால் தூண்டில் போடும் மாமன் பெத்த பொண்ணு இங்கு நானும் முன்னா எங்கு ரெண்டு கண்ணே உன்னை நானும் தேடி வந்தேனே ஓடி கதை இங்கு சொல்லு மாமன் பெத்த பொண்ணு. விலங்க வச்சுக்கிட்டு விளையாடுறியா பிரதாப்? இல்ல, இத உங்க கையில மாட்டி தெருவா இழுத்துட்டு போற நாள் கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்ல வந்த. நீ நினைக்கிறது ஒண்ணும் நடக்காதுப்பா. இல்ல, நடக்கும். ஓ ரகசியம் பூரா எனக்கு தெரியும். எத்தனை நாள் நீங்க தீவிரவாதிங்கிற பேர்ல ஆடின நாடகத்தை பத்தி மக்களுக்கு தெரிய வைக்கிற நாள் சீக்கிரம் வரப்போகுது. அப்பாவிங்க வாழ்க்கையோட விளையாடுற சாமர்த்தியம், அவங்களை ஏமாத்தி நீ செய்யற உன் மோசடி நடக்காத விஸ்வநாதன். கூடிய சீக்கிரம் நீங்க கம்பி என்னத்தா போறீங்க பிரதாப். அது வரைக்கும் இந்த விலங்கு உங்ககிட்டயே ஜாகிரதையா வச்சிருக்கு. உங்க ரகசியங்கள் ஒவ்வொன்றையும் சாட்சி ஆதாரத்தோட நிரூபிக்கிறப்ப நீங்களே அந்த விலங்க உங்க கையால எடுத்து சந்தோஷமா மாட்டிக்க போறீங்களா, இல்ல நான் வந்து தாத மாட்டணுமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. வர இருபத்தி 4 மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் செய்யாம போனா உயிருக்கே ஆபத்து. பிரதாப், எங்களுக்கு ஒரு உதவி செய்யறியா? 3 பேரையும் போலீஸ்ல ஒப்படைச்சிரு. எங்க 3 பேர் உயிருக்கும் கவர்மெண்ட் விதிச்சிருக்கிற விலை ₹1,00,000. அந்த பணத்தை வாங்கி அன்னைக்கு ஆபரேஷன் செஞ்சிரு. நோ, எங்க 3 பேர் உயிரை விட அவங்க உயிர் தான் இப்ப முக்கியம். நாங்க தூக்கு மேடையில தப்பிச்சு வெளியே வந்தா இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்வோமோ இல்லையோ தெரியாது. ஆனா
எங்களை மாதிரி உள்ளவங்க வாழ்வு இருண்டு போகாம காப்பாத்துற உங்களாட்டம் உள்ளவங்க லட்சியம் நிராசையா நிர்மூலமா ஆயிடக்கூடாது. சொல்றத கேளுங்க பிரதாப். நம்ம அண்ணியோட மனசு கண்ணீர் வடிக்கிறத பார்த்து எங்களால பொறுத்துக்க முடியல. அந்த நல்ல மனசை வாழ வைக்கத்தான் நாங்க இன்னைக்கு இந்த முடிவு எடுத்தோம். நேத்துங்க நான் என் சுயநலத்துக்காக நிரபராதிகளை தூக்கு மேட ஏத்துற ஒரு அயோக்கியம் இல்ல. சுயநலம் இல்லாத தியாகத்தால நீங்க ரொம்ப உயர்ந்துட்டீங்க. நான் உங்களை வித்து எங்க அண்ணியை பழைக்க வைக்க மாட்டேன். என் உடம்புல இன்னும் சக்தி இருக்கு. என் மேல எனக்குள்ள நம்பிக்கை என்ன மோசம். பஸ் ஏறினாலே வாந்தி வருது, வயித்தால போகுது. அப்படி இருக்கும்போது மோட்டார் சைக்கிள் பந்தயத்துல ஜெயிக்கிறது எப்படி, லட்சம் ரூபாய் வாங்குறது எப்படி? அதோட ராத்திரி எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுடி. நீங்க எல்லாரும் ஆயிட்ட மாதிரி. ஐயோ எனக்கு ஜிஞ்சர் மாமா என்ன இப்படி சொல்றீங்க? நான் அப்பவே சொன்னேன்ல, அத்தானுக்கு நெட்டு கழண்டு போச்சு. மனோன்மணி வாய் சவடால்டா, எல்லாம் வெத்து வெட்டு. ராஜாமணி இப்ப சொல்றதுல என்ன தப்பு இருக்கு ஜிஞ்சர் மாமா? மோட்டார் சைக்கிளே ஏறாத மனுஷன உலகம் மதிக்குமா? நீ மட்டும் பந்தயத்துல ஜெயிச்சா நமக்கு லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஏதாவது பெரிய ஆபத்து நடந்து போச்சுன்னா? ஏதாவது ஆபத்து நடந்துச்சுன்னா நான் உன் சமாதி மேலேயே பஜனை மண்டபம் கட்டுறேன். கிளம்பு சிந்தாமணி, இன்னொரு தடவை யோசிச்சு பாருடி. போறியா போக மாட்டியா? போறேன் போறேன். நீ ஏன்டா அழுகுற? நான் தானடா அழுவணும். என்ன இது? வெற்றி முரசு. ஜிஞ்சர் மாமா, ஜிஞ்சர் மாமா எங்க காணோம்? ஜிஞ்சர் மாமா, ஜிஞ்சர் மாமா தலை அங்க இருக்க. அப்ப முண்டை எங்க? இங்க இருக்கு. அங்கே சாவு. சிந்தாமணி, அவனுக்கு ரேஸ்ல கிடைக்க வேண்டியது பரிசு இல்ல, மரணம். இந்த வாங்கிக்க. Attention please. The Spartak motorcycle rally is going to start. All competitors get ready. Ready, 1, 2. உடனே எங்க அண்ணிக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. பிரதாப், என்னது கம்பவுண்டர்? எனக்கு ஒண்ணும் ஆகல. முதல்ல எங்க அண்ணிக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க பிரதாப். கம்பவுண்டர், இவரை அழைச்சிட்டு போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க. வாங்க சார், வாங்க வாங்க. அண்ணி சார், அண்ணி அண்ணி பிரதாப், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க வாங்க. எங்க பேபி எங்க? ஹாய். எங்க? ஆஸ்பத்திரிக்கு. என் கூட வா, டிராப் பண்றேன். தேவையில்லை. ஏய், என்னடி அலட்டிக்கிற? ஆடி. ஹலோ, இன்ஸ்பெக்டர் பிரதாப் ஸ்பீக்கிங். உன் சின்சியாரிட்டியை பாராட்டி உனக்கு ஒரு வெகுமதி அனுப்பி வச்சிருக்கேன். வெளியே போய் பாரு. ஹலோ,
ஹலோ. பேபி, என்னம்மா? என்னாச்சுமா? சித்தப்பா, ஹலோ. விஸ்வநாதா, உன் பெருமைக்கும் ராக்கி ஆண்மைக்கும் அடையாளமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கி எனக்கு வெகுமதி அனுப்பி வச்ச. இப்ப துணிச்சலுக்கு அடையாளமா உனக்கு ஒரு வெகுமதி அனுப்புறேன். இப்ப நான் அனுப்பி வைக்கிறது வெறும் சாம்பிள் மட்டும்தான். சரியான வெகுமதி கூடிய சீக்கிரம் அனுப்புறேன். தீவிரவாதிங்க நிரபராதிங்களா? ஆமா சார். நோ, இட் இஸ் இம்பாசிபிள். குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணி டிபார்ட்மெண்ட்டுக்கு துரோகம் செய்யறேன். இல்ல சார், இல்ல. நான் நம்புற உண்மை மேல என் தொழில் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். குற்றவாளிகளை மனிதாபிமானத்தோட பார்த்த என் அனுபவத்துல சொல்றேன். விஸ்வநாதா தீவிரவாதிகள் பேர்ல கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா? இருக்கு சார். சடகோபன் சார், வணக்கம் சார். யார் இவர்? விஸ்வரூபா பப்ளிகேஷன் ஜெகநாதன் கொலைக்கு இவர்தான் சாட்சி. என்னது? ஜெகநாதனை விஸ்வநாதன் கொலை பண்ணாரா? ஆமா சார். காரணம்? ராமநாதன் சாரை போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆக்கின விஷயமா விஸ்வநாதன் சாரோட ஜெகநாதன் சார் சண்டை போட்டுக்கிட்டு தான் பங்கை பிரிச்சு கொடுக்க சொன்னார். அது விஷயமா டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து வாங்க ஜெகநாதன் சார் வீட்டுக்கு போனேன். இப்போ சொல்லுங்க சார், யார் கொலைகாரன்? இத்தனை நாளா ஏன் சொல்லல? சொன்னா என்ன கொன்னுடுவாங்கன்னு பயந்துட்டேன் சார். என்னாட்டம் போலீஸ் அதிகாரிகளே எதுவும் செய்ய முடியாம அவங்க அக்கிரமத்துக்கு பலியாகிறப்ப பொதுமக்களால என்ன செய்ய முடியும் சார்? அதனால உங்களாட்டம் பெரிய அதிகாரிங்க ஆதரவு இருந்தா சாதாரண போலீஸ் கூட தைரியம் வரும், தொழில் மேல ஒரு பக்தியும் வரும். அப்பதான் நம்ம டிபார்ட்மெண்ட் பொதுமக்களுக்கு நல்ல செய்ய முடியும் சார். ஆமாங்க சார். பொதுமக்களுக்கு உபயோகப்படாத எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தும் பிரயோஜனம் இல்ல. ஓகே பிரதாப், குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு நீ உன் வழியில போ. புருஷுட் ஆசிலை, உனக்கு எங்க உதவி எப்பவும் கிடைக்கும். Wish you all the best. Thank you, sir. ஏன் உன் தலையில இடி விழுந்த மாதிரி கனவு கண்டியா? இது கனவில்ல, நிஜம். என்னடா என்ன இது அக்கிரமம்? இது ரவுடித்தனம் இல்லடா. ரவுடித்தனத்துக்கு எங்க பதில். உன் குள்ள நரி புத்தி முன்னாடியே எனக்கு தெரியும்டா. இந்த இடத்தை விட்டு அசைஞ்ச நான் உன் உயிரை வாங்கிடுவேன். ஜாக்கிரதை. இந்த விஸ்வநாதனை கொல்றது அவ்வளவு சுலபம்னு நினைச்சீங்களா? என் உடம்புல ஒரு சின்ன தூசி பட்டாலும் நீங்க இங்க இருந்து வெளியே போக முடியாது. அவசரப்படாத விஸ்வநாதா. இந்த ரிவால்வர் வெடிச்சா உன் சரித்திரம் இந்த ரூம்லயே முடிஞ்சிடும். நான் ஒரு போலீஸ் ஆபீசர். பணம் இருக்கிற இடம் தெரியாம என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என் கையாலே உன்னை கொன்னுட்டு சட்டத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாங்கிறத உன்னாட்டம் அயோக்கியன் கிட்ட சேர்ந்தாடா நான் கத்துக்கிட்டேன். என்னால உன்னை ஈஸியா கொல்ல முடியும். ஆனா கொன்னா நீ என் மேல சுமத்துல அநியாயங்கள்ல இதுவும் ஒன்னாயிடும்ல. என்னது? நீங்க எல்லாரும் சேர்ந்து இங்க வந்திருக்கிறது என்ன கொல்றதுக்கா? உன்னை இப்ப கொல்றதுக்காக வரல விஸ்வநாதா. உன் சாவுக்கு முகூர்த்த வைக்க வந்திருக்கோம். உன்னை கொல்றதால எங்க கைகள்ல ரத்தக்கரை படியறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. சட்ட ரீதியா நியாய ரீதியா தூக்கு கயிறு நீயே மாட்டிக்கிட்டு சாகணும். என்னன்னு புரியலையா? உன்னால செய்யாத குற்றங்களுக்கு பலியான இந்த 3 பேரும் நிரபராதிகள் மக்கள் கிட்ட நீயே சொல்லணும். ஓ மோசமான வியாபாரத்தை நீயே மூடணும். நம்பர் 1, நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்குள்ள உன் கையால நீயே உன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் மூடணும். மூடாம போனா 4 மணி 1 நிமிஷத்துக்கு ஒரு கலாட்டா நடக்கும். நீ வியாபாரம் நடத்துற உன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல ஒரு புல்லு பூண்டு கூட மிஞ்சாது. எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீங்க யாருடா? இது சட்டம், இது நியாயம், அது புரட்சி. எல்லாம் சேர்ந்து உன் முடிவுக்கு தீர்ப்பு எழுத போகுது. மிஸ்டர் விஸ்வநாதன், நீ புத்திசாலித்தனமா தப்பிக்கலான்னு முயற்சி செய்யாத. உன்னை சுத்தி எத்தனை வேட்டை நாங்க இருந்தாலும் எத்தனை ரவுடிங்க இருந்தாலும் உன்னை நாங்க விடாம கவனிச்சுட்டே இருப்போம். நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்குள்ள நாங்க சொன்னதை நீ நிறைவேற்றணும். இல்ல எங்க தண்டனையில இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. குட் பை.
சொன்னபடி செஞ்சிட்டானே. அவங்க மாறு வேஷத்துல வந்து இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல. அவன் எப்படி வேணாலும் வருவான், அவன் கில்லாடி. இத்தனை பேர் இருந்தா 1 கோடி ரூபாய் வேல்யூல டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை அவன் மக்களுக்கு தார வாத்துட்டான். இவ்வளவு செல்வாக்கு இருந்து ஆப்டால் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு பயப்பட வேண்டியதாயிடுச்சு. நான் எடுத்து எப்படி இருக்கு நம்ம தர்மடி? பிரதாப் சொன்னபடி செஞ்சுட்டேன். நாளைக்கு 12 மணிக்குள்ள உன் டிஸ்டிலரிஸ மூடாம போனா சொல்ல மாட்டேன், செஞ்சு உனக்கு காட்டுறேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவன் வச்ச குறி தப்பாது, அவன் பொல்லாதவன், சொன்னபடி செஞ்சிருவான். அம்மா அதோ போன்னு. இப்ப டைம் 11:57. இன்னும் 3 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு. இதுதான் கடைசி அவகாசம். பிரதாப் டைம் ஆயிடுச்சு. உன் திருட்டு வியாபாரம் பூண்டோட ஒழிய போகுது. சவுண்ட கேட்டு என் பேச்ச கேளுங்க. வெள்ளக்கூடி தூக்கிடுவோம். வியாபாரம் போனா மறுபடி பண்ணலாம், பணம் போனா மறுபடி சம்பாதிச்சுக்கலாம். ஆனா நாமளே போயிட்டா பயமுடு. இந்த விஸ்வநாதனோட சுயரூபத்தை நாளைக்கு காமிக்கிறேன். மக்கள் தொண்டன் விஸ்வநாதன் அவர்கள், மக்கள் தொண்டன் விஸ்வநாதன் அவர்கள், பொதுநல தொண்டன் விஸ்வநாதன் அவர்கள், பொதுநல தொண்டன் விஸ்வநாதன் அவர்கள், மக்கள் தொண்டன் விஸ்வநாதன் அவர்கள். வாங்க வாங்க, கொடியேற்றி வைங்க. நிறுத்துங்க. தேசிய கொடியை ஏற்றி வைக்கிற தகுதி உனக்கு இல்ல. மனுஷனோட தகுதியை கொலை செஞ்சு ரத்தக்கரை படிஞ்ச உன் கைகளுக்கு தேசிய கொடி ஏற்றி வைக்கிற தகுதி கொஞ்சம் கூட இல்ல. தீவிரவாதிங்கிற பேர்ல எத்தனை நாள் செஞ்ச கொலைகளை அக்கிரமங்களையும் பொதுமக்கள் முன்னாடி ஒத்துக்க. தீவிரவாதிங்க செஞ்ச கொலைகளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க புரட்சிக்காரங்க, கொடூரமா கொலை செஞ்சு நாட்டை 2 துண்டாக்க முயற்சிக்கிற தேச துரோகிங்க. இத்தனை நாள் நிரபராதிகளை குற்றவாளிகளாக்குன, ஊரை ஏமாத்தி நீதான் கொள்ளையடிச்ச. துப்பாக்கி குண்டுல இருந்து அதிகாரிக பிடியில இருந்து உன்னால தப்பிக்க முடியுமே தவிர இந்த மக்கள் எழுச்சிக்கிட்ட தப்பிக்க முடியாது. எங்க பேர்ல நீ இதுவரைக்கும் செஞ்ச கொலைகளுக்கு சாட்சிகள் உயிரோட இருக்கு. சொல்லுடா, சொல்லு. உங்க லேபர் யூனியன் லீடரை கொன்னது யாரு? சொல்லு. விஸ்வநாதன். அந்த அநியாயத்தை கண்ணால பார்த்த எனக்கு பணம் கொடுத்து என் வாயை மூடிட்டார். ஹோட்டல் ரூம்ல தங்கி இருந்த ஸ்மக்லரை கொன்னது யாருன்னு இப்ப சொல்றதுக்கு இதோ அந்த ஹோட்டல் பாய் தான் முக்கியமான சாட்சி. ஆமா, ஸ்மக்லரை கொலை செஞ்சது இவங்க இல்ல, விஸ்வநாதனோட ஆளு பிரசாத். போலீஸ் லத்தி சார்ஜ் நீ அனுபவிச்சிருக்கியா? போலீஸ் லத்தி சார்ஜ் மாதிரி வர்ற இன்னொரு ஆள் சொல்ற சாட்சியத்தையும் கேளுடா. ஆமா, நானும் ஒரு சாட்சி தான். இந்த விஸ்வநாதன் விஸ்வரூபா மெடிக்கல்ஸ்ல இருந்து போலி மருந்துகளை ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை செஞ்சு எத்தனையோ பேர் சாக காரணமா இருந்தான். பிரதாப் ஒரு குடிகாரன் சாட்சி சொல்லாம போனா என்ன கொலை செஞ்சிருவேன்னு பயமுறுத்தினாங்க. சாராய லைசன்ஸை வச்சுக்கிட்டு கள்ள சாராயத்தை வித்து எங்களை மாதிரி ஏழைகளை இவன் கொல்லிட்டான். கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்களை நீயும் உன் பிள்ளையும் சேர்ந்து கெடுத்து வீடியோ எடுத்து விபச்சார வியாபாரம் செஞ்ச. அநியாயம், மோசம். இத்தனை நாள் வெளியே சொல்லாத இந்த அழகான கட்டுக்கதையை இப்ப வெளியே சொல்றதுக்கு காரணம் பிரதாப் இவங்களை விலைக்கு வாங்கிட்டான். ஆமா, வாங்கினாரு. மனசு கொடுத்து வாங்கினாரு, மனிதாபிமானத்தால வாங்கினாரு. கடமைக்காக போராடுற இவரோட நல்ல குணத்தை கொடுத்து பொதுமக்களை விலைக்கு வாங்கினாரு. என்னை பத்தி தெரிஞ்ச மக்கள் உன் பேச்ச கேட்க மாட்டாங்க. நான் சம்பாதிச்ச என் பணத்தை தர்ம ஸ்தாபனங்களுக்கு நன்கொடையா கொடுத்தேன், கல்வி நிறுவனங்களுக்கு நிதி உதவி செய்தேன், மக்கள் நன்மைக்காக யாகம் கூட நடத்தினேன். யாருக்காக இதெல்லாம் செஞ்ச? மக்களை ஏமாத்துறதுக்காக செஞ்ச, உன் பாவங்களை மூடி மறைக்கிறதுக்காக செஞ்ச. ராமநாதன். ஆமா, ராமநாதன் தான் இப்ப பேசுறேன். விஸ்வரூபா குரூப்ஸ்ங்கிற பேர்ல மக்களை கொள்ளையடிச்ச பணத்தாலையும் உன் திருட்டு பக்தியாலையும் அவங்கள வாங்கலாம்னு பாக்குறேன். மக்கள் அறியாமையும் உன் நன்கொடையால வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். உன் பார்த்தோனா சேர்ந்த என்கிட்ட உன் பாவ கிடக்கெல்லாம் இருக்கு மிஸ்டர் விஸ்வநாதன். செஞ்ச நீ தேச பக்தனா? 85 கோடி மக்களோட சுதந்திரத்துக்கு அடையாளமா பறக்கிற தேசிய கொடிய தொடர்த்துக்கு ஒண்ணு நாங்க விடமாட்டோம். விஸ்வநாதா மக்களோட எழுச்சிய கேட்டியா? விஸ்வநாதா மக்கள் எழுச்சியோட கோஷத்தை. இது வெறும் கூச்சல் அல்ல, இதயத்திலிருந்து எழுந்த ஓசை. இனி எங்க கிட்ட இருந்து யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. பயமுறுத்துறியா? இது பயமுறுத்தல் அல்ல, மக்கள் மனசுல உதிச்செழுந்த இன்னொரு சுதந்திர போராட்டம். இந்த பொதுமக்கள் முன்னால நீ குற்றவாளி நிரூபிச்சாச்சு. இனி எந்த கோர்ட்டும் உன்னை நிரபராதி ஆக்க முடியாது. உன் கையில பாட்ட இந்த விலங்குதான் இந்த மக்கள் புரட்சிக்கு அடையாளம். அன்னைக்கு அர்த்தராத்திரியில யாருக்கும் தெரியாத நேரத்துல நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு உன் கையில மாற்ற இந்த விலங்கால எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பட்ட பகல்ல நம்ம நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் வரப்போகுது.
புரட்டுறாங்க, ஏன்டா பாத்துக்கிட்டு இருக்க மொட்டை? என் உற்சாகத்தை பெருக்கு, எனக்கு சாராயத்தை ஊத்து, என் லங்கோட்டை முறுக்கு, என்ன கோதாவுல இறக்கு, அப்புறம் சொல்றேன். உன் உற்சாகத்தை பெருக்கணுமா? உனக்கு சாராயத்தை ஊத்தணுமா? ஆமா. உன் லங்கோட்டை முறுக்கணுமா? உன்னை கோதாவுல இறக்கணுமா? ஆமா. உன்னை அறுத்தா 10 ஊருக்கு போடலாம்டா. சாவுடாய் அம்மா. என்ன கொன்னுடாத, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். மாணிக்கம் அவர் மனசுக்கு தைரியம் கொடுத்து அவர் கைகளை பலப்படுத்துறது நீங்க தான். அதுக்காக உங்க எல்லாரையும் இதயபூர்வமா உனக்கு வாழ்த்துறேன். இப்ப தேசிய கொடி ஏத்தி வைக்கணும்னு நம்ம ஐஜி சாரை கேட்டுக்கிறேன். நான் எதுக்கு சார்? வயசுக்கு மீறின சாகசத்தையும் பதவிக்கு மீறின சாமர்த்தியத்தையும் வெளிப்படுத்தி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு கௌரவத்தை தேடி கொடுத்த இந்த யங் பிரில்லியன்ட் ஆபீசர் மிஸ்டர் பிரதாப்புக்கு தான் இந்த கௌரவத்தை தரணும். மிஸ்டர் பிரதாப், கமான்.